அதாவதுமா இயல்பான சூடு இல்லாம திடீர்னு திடீர்னு உடம்பு சூடாயிருதான்னு கேக்குறேன். உடம்பு சூடா இருக்கான்னு கேக்குறீங்களா? வெப்பநிலை சமநிலை இல்லாமல் இருக்கிறதா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ம். இதுதாம்மா இப்ப ரத்த ஓட்டம் குறைவா இருக்கு. ஆமாங்க ஐயா. அது உண்மைதான். ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சரிங்க ஐயா. நான் ஜாதகம் பார்க்கிற முறை இதுதாம்மா. ரத்த ஓட்டம் சரியா வரணும்னு நம்ம அந்த ட்ரை கிரேப்ஸ் அந்த மாதிரி உணவு முறையில சொல்றீங்களாங்க ஐயா? இல்லம்மா, உங்களுக்கு அடிப்படை விஷயம் ரத்த ஓட்டம் வர்றதுக்கு பச்சை காய்கறிகள், பச்சை நிறத்துல உள்ள காய்கறிகள் அதிகமா சேர்க்கணும். பச்சை காய்கறிகள். சரிங்க ஐயா. பச்சை காய்கறில பச்சை நிறத்தில் உள்ள காய்கறிகள். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. பச்சை காய்கறினா அப்படியே சாப்பிடுறது. ஓ, அதாவது பச்சையாவே நம்ம சாப்பிடுறது. அதுதான் பச்சை காய்கறிகள். பச்சை நிறமுள்ள உணவு காய்கறிகள், கீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், இதெல்லாம் வந்து பச்சை நிறத்துல இருக்கா? ஆமா. இந்த பச்சை நிற காய்கறிகள் வந்து நீங்க அதிகமா சேர்க்கும் போது புதன் ஆக்டிவேட் ஆயிடுவாரு. ஓ, சரிங்க ஐயா. புதன் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இது வந்து வேக வச்சு சமைச்சு சாப்பிட சொல்றீங்களா இல்ல வெறுமனே பச்சையா சாப்பிடணுமா? சமையல் சமையல் சமையல். சரிங்க ஐயா, சரிங்க. அம்மா சாரம் போடுங்க. லக்னாதிபதி குரு சாரம், சூரியன் புதன் சாரம். ஓகே. திருவாதிரை திங்கள் சந்திரன் திருவாதிரை சாரமா? சந்திரன் மகம் நட்சத்திரம் போட்டிருக்கீங்க. சந்திரன் வந்து திருவோணம் மகரம். திருவோணம். அப்ப சந்திரன் சாரமா வாங்கிட்டாரு. ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களாமா? ஐயோ, தூங்குறப்பையும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். தூக்கத்திலயும் கனவுகள் நிறைய வரும். ஏதோ சம்பந்தமே இல்லாத கனவுகள். பகல் ஃபுல்லும் யோசனையா இருக்கும். தூக்கத்திலயும் மூளை வேலை பார்த்துட்டே இருக்கும். அதாவதுமா, நீங்க வந்து எவ்வளவு சிந்திக்கிறீங்களோ அவ்வளவு கூட உங்களுக்கு மண்டை சூடாயிருக்கும். அதுவே உங்களுக்கு பிரச்சனையா சரியா? முடி மட்டும் நீளமா வளருது. எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் உனக்கு மட்டும் எப்படி தலையில முடி இவ்வளவு அடர்த்தியா இருக்கு அப்படின்பாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லு தெரியுமா? என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். கேது சுயசாரத்துல இருக்காங்க. இல்ல, முக்கியமான கிரகம் பாருங்க, நல்ல கிரகத்தை பாருங்க. சனி உச்சத்துல இருக்காங்க. அதுதான் காரணம். கரெக்டாமா? ஓகே, ஓகேங்க ஐயா. கேது மூலம் சாரம் தனது சுயசாரத்துல இருந்தாலும் கேது வந்து செவ்வாயோட சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டார். 6ல உட்காந்து லக்னத்தை பாக்குறாரு. இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க, புதன் சாரநாதன் பக்கத்துல இல்ல. பூராடம் செவ்வாய் பூராடம் சாரம் வாங்கியிருக்காரு. அப்ப செவ்வாய் கேது என்ன சாரம் வாங்கியிருக்காரு? கேது மூலம் சாரம் வாங்கியிருக்காரு. ஞான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கம்மா, சரியா? கரெக்ட் தான். 100% கரெக்ட். ஞான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஞான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அனுஷம் சூரியன். அதாவது நீங்க வந்து உங்களுக்கு 1% கூட பிரயோஜனம் கிடையாது. என்னங்கய்யா? அதாவது இந்த ஜாதகர் சரிங்கய்யா தனக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஊருக்கு வந்து 100% பிரயோஜனம். புகழ் பத்தி சொல்றீங்களா? இல்லம்மா, நீங்க வந்து உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. கரெக்ட் கரெக்ட் 100% கரெக்ட். எனக்கு என்னாலையும் பிரயோஜனம் இல்லை, மத்தவங்களால எனக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா என்னாலதான் மத்தவங்க எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க, முடிஞ்சவொடனே கருவேப்பிலை மாதிரி போட்டு போயிடுவாங்க. கரெக்ட், 100% கரெக்ட். ஆமாங்க ஐயா. இதுதான் நாங்க ஜாதகம் பார்க்கிற முறை. இப்ப எனக்கு அதெல்லாம் பழகி போயிடுச்சு. முன்னாடி எல்லாம் அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவேன். இப்பெல்லாம் எனக்கு அது பழகி போயிடுச்சு. என்ன தசாபுத்தி நடக்குது? சனி தசை. இப்ப புதன் புத்தி. உங்க தகப்பனார் கூட இருக்காரா? இல்லங்க ஐயா, அப்பா வந்து 2007 இறந்துட்டாங்க. ரைட்டு. உங்க கணவர் எங்க இருக்காங்க? அவரு வேற ஒரு மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு.
சிறப்பு. நினைச்சேன் அப்படி கேட்க கூடாதுன்னு நான் இப்படி கேட்டேன். ஏன்னா உங்க ஜாதகத்துல இன்னொரு பிரச்சனை இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அதான் செவ்வாய் கேது சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கு. அப்படி இல்லம்மா, அந்த இதை திருப்பி போடுங்கம்மா. லக்னம் போடுங்க, ராசி கட்ட போடுங்க. அதாவது இங்க பாருங்க, 2, 4, 6, 7, 8. ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோன்றதை கேட்கலாமாம்மா? சொல்லுங்கப்பா. நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம், வேற யாரும் இல்லையே? இல்ல. ரைட். அம்மா பொதுவா வந்து ஏன் இப்படி கேக்குறேன்னா, இது ஒரு பர்சனலான விஷயம். உங்க வம்சாவளியில, உங்க கணவர் வீட்டு வழியில சொல்லுங்க. யாருமே வந்து ஆண் வர்க்கங்கள் சிறப்பா இல்லை. அது கணவர் வழியிலையா அப்பா? ஆமா 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 ஆமா. ஆக்சுவலி எனக்கு வந்து அவங்க அம்மா வந்து இல்லீகலா பிறந்தவர் தான் எங்க கணவர்ன்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அதான் கல்யாணம்லாம் முடிஞ்சு கடைசியில ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதாவது எங்க கணவர் வந்து கொழுந்தனாருக்கு பிறந்திருக்காங்க. கணவருடைய அம்மாவுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அந்த ஹஸ்பண்டுடைய தம்பிக்கு பிறந்தவர் தான் எங்க கணவர். அது கல்யாணம் முடிஞ்சு 10 நாளுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, பொதுவாக கணவர் உள்ள ஆண் வர்க்கங்கள் யாரும் சிறப்பாக வாழவில்லை. அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா கல்யாணம் பண்ணி 1 இயருக்கு அப்புறமே நான் பிரிஞ்சுட்டேன். சோ அவங்க ஃபேமிலி பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல. இருக்கலாம். அப்ப அவங்க அம்மாவோட வழியில தான் கொஞ்சம் ஆண்கள் சரியா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா வழியில, என்னுடைய அப்பா வழியில. உங்களோட அப்பா வழியில? ஆமா, என்னுடைய அப்பா வழியில பாத்தீங்கன்னா ஃபேமிலி உடன் பிறந்தவங்க யாருமே சரியா வாழல. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியலையேப்பா. அதாவது கடந்த ஜென்மாக்கள்ல ஒரு 5ல இருந்து 6 ஜென்மா வச்சுக்குங்க. உங்க வம்சாவளியில வந்த நீங்க வாழ்ந்த காலங்கள்ல வந்து ஆண்களுக்கு வந்து நீங்க ஆணா பிறந்து செய்யப்பட்ட விஷயங்களுடைய பாதிக்கப்பட்டவங்களுடைய மன வலிக்காக இப்ப இந்த பிறப்பு பிறந்திருக்கீங்க. எப்படி சொல்லுங்க? இல்ல, அது எனக்கு இது ஜாதக ரீதியா எப்படின்னு தெரியல. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் அதை நினைப்பேன். நான் ஏதோ தவறு பண்ணியிருக்கேன், அதான் இவ்வளவு தூரம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அந்த முற்பிறவில. இருங்க, ரொம்ப சிம்பிள். 5ல வந்து சனி பகவான் உச்சமா? ஆமாங்கப்பா. கர்மகாரகன் உச்சமா? ஆமாப்பா. அதோட வந்து 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் கர்மாதிபதியும் சேர்ந்துட்டாரா குரு? ஆமாப்பா. குருவுக்கு சனி சேர்ந்த பிரம்மகத்தி தோஷமா? ஆமாப்பா. அப்போ வந்து மனம் வழிவர அளவுக்கு ஒரு வேதனையை கொடுத்த அந்த பிராயச்சித்தத்துக்கு உண்டான பிறப்பு இது. ஓகேவா? ஓகேப்பா. இல்ல கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு. ரைட். என்னம்மா திவ்யாமா, தீர்வு என்னங்க பண்ணலாம்? தீர்வுமா இதுக்கு வந்து பிராயச்சித்தம் தான் செய்யணுமா. இவங்க வந்து காளகஸ்தி போகணும், திருவெண்காடு போகணும், ராமேஸ்வரம் போகணும். பிறவி கர்மா தீர்க்கத்துக்கு உண்டான வழிபாடு பூரா செய்யணும். திருவெண்காடு போகணும், திருவெண்காடு நவகிரக கோயில் எல்லாமே போகணும், காளகஸ்தி போகணும், திருவடைமுதல் போகணும். சரி சரிங்க. ஆனா இப்ப பரவாயில்ல, இவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தடுமாறி இருப்பாங்க. கேளுங்க. 100% ட்ரூ. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்திருப்பீங்க. ஆமாப்பா. ரைட். இப்ப சொன்ன பலன் எல்லாமே கரெக்டாமா? கரெக்ட்டுங்கப்பா. எனக்கு இப்ப இந்த ஜோதிடம் மட்டும் நல்லா இதா வரணும்ப்பா. அதாவது இப்ப நீங்கெல்லாம் எப்படி பார்த்தோன்னு சொல்றீங்க, அந்த நிலைக்கு கத்துக்கணும். எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா ஜோதிடம்? ராதேமா சொல்லுங்கப்பா. எனக்கு ஜோதிடம் தெரியும்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு சொல்றீங்களே, இந்த அளவுக்கு நானும் வரணும் இல்லையா?
அதாவது அதாவது என்னுடைய முன்னோர்கள பத்தியெல்லாம் ஒருத்தவங்க சொல்லும்போது, அப்ப எந்த அளவுக்கு கரெக்ட்டா இருக்கும்? சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்கப்பா. உங்கள அறியாம உங்க மனசுக்குள்ள ஒரு துர்க்கை ஒண்ணு உட்கார்ந்திருக்கு. யாரு? துர்கா தேவி. சாத்வீகமான துர்க்கை ஒண்ணு உட்கார்ந்திருக்கு மனசுக்குள்ளற. கரெக்ட்டுங்கப்பா. இருக்கா? இருக்குங்கப்பா. அது சைவ சாமி. அப்படிங்களா? ஆமா, அசைவம் வந்து இந்த சாமிக்கு இல்ல. சரிங்கப்பா. அந்த தெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களே நீங்க மறந்துடுவீங்க. அப்பா ஒரு விஷயம் நான் சொல்லட்டுங்களா? அதாவது உங்களுக்கு நான் அப்புறம் ஃப்ரீயா இருக்கிறப்ப ஃபோன் பண்ணி நான் நடந்ததெல்லாம் சொல்றேன். சரிம்மா. எனக்கு வந்து ஒரு முறை கனவுல வந்து துர்க்கை அம்மன் வந்து படுத்திருக்காங்க வீட்ல, எங்க வீட்டுக்குள்ளார. ஆய். அப்படியே ம், படுத்தவங்க நிமிர்ந்து உட்கார்ந்து என்கிட்ட ம். சொல்றாங்க, எனக்கு ஒரு மண் சட்டியில பொங்கல் வச்சு, மண் விளக்குல விளக்கு ஏத்தி என்னைய கூப்பிடு நான் வருவேன் அப்படின்னாங்க. இப்ப நான் அதுக்கப்புறம் சொல்றது அவங்க நடந்து நடந்து போறது பார்த்தீங்கன்னா, கையில வந்து சூலம் வச்சுட்டு நடந்து போறாங்க. சாத்வீகமான அ தெய்வம். அந்த சாமிக்கு 2 கைதான். ஆமாப்பா, கரெக்ட்டுப்பா. ம். இப்ப நான் நான்வெஜ் சாப்பிடலாமா? வேணாமா? நீங்க சொல்லுங்க. சாப்பிடக்கூடாது. நான் பியூர் வெஜிடேரியன். சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனையா மாறும். ஓகேப்பா. அதான் ம், எனக்கு இப்ப இந்த ஒரு 1 வாரமாவே ம். எல்லாரும் வந்து நான்வெஜ் சாப்பிட உடம்புல வந்து தெம்பு கிடைக்கும், ரத்தம் ஊரும். ஏன்னா எனக்கு ஒரு 4 படி ஏறினாலே மூச்சு வாங்கும். ஒரு 10 நிமிஷம் நான் தொடர்ச்சியா பேசினாலே எனக்கு மூச்சு வாங்கும். அப்போ உடம்புல சத்து இல்ல. நீங்க வந்து அது வெள்ளாட்டு அது கறி சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க. நான் போய் 10 முட்டையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அந்த செய்யக்கூடாது. 2 முட்டைய வேக வச்சு சாப்பிடுறதுக்கு வேகையும் வச்சுட்டேன். ஆனா எப்படி சாப்பிடுறது? சாப்பிடும்போது வாமிட் எதுவும் பண்ணுவேனோ? இப்படிலாம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் நானு. இ கேட்கக்கூடாது. ஆ முட்டை வந்து ஆடு, கோழி முட்டை சேர்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ வரும். அப்படிங்களாப்பா? நான் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பேன்ப்பா. ம். விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பேன். எல்லா உங்களுக்கு ஸ்லோகத்தையும் படிப்பேன் நானு. உங்களுக்கு துர்க்கை தொடர்பு இருக்குன்னு எனக்கு எப்படிம்மா தெரியும்? அதான்ப்பா ஆச்சரியமா இருக்கு. துர்க்கை துர்க்கை வந்து உங்க கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சூப்பர்ப்பா. இதுதாம்மா நான் ப்ரெடிக்ஷன் எடுக்கிற முறை. வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நன்றிங்கப்பா. நீங்க அக வாழ்க்கை தான் வாழ்றதுக்கு சரியான ஆள். புற வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்கப்பா. 2வது நீங்க துர்க்கை வழிபாடு பண்ணுனீங்கன்னா, உங்களுடைய வளையம் நெகட்டிவ் வளையம் உடைஞ்சு, உடைஞ்சு, உடைஞ்சு உங்களுக்கு பாசிட்டிவ் இன்கிரீஸ் ஆயி, நீங்க வந்து அருள்வாக்கு சொல்ற நிலைக்கு வந்துருவீங்க. ரொம்ப நன்றிங்கப்பா. அருள்வாக்கு உங்களுக்கு வரும். ரொம்ப நன்றிங்கப்பா. ம். நான் இன்னைக்கே மூல நட்சத்திரத்துக்கு விரதம் எடுத்தேன். நேத்திக்கு மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணேன். சரி. இன்னைக்கு 3 மணி வரைக்கும் மூல நட்சத்திரம். 2:30க்கு எங்க மாமா என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒண்ணு சொன்னாரு. சொன்னதுக்கு டக்குன்னு என்ன அப்படின்னு கேட்டுட்டேன். அதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு மௌன விரதத்த கடைபிடிச்சேன். ம். அவரு மௌன ஏதோ ஒண்ணு விரதம் மௌன விரதம்னா என்ன? நான் வாய 82 மூடிட்டு தான் அமைதியா பண்ணீங்க. யார்ட்டயும் 82 தானே? பேசாம என்னம்மா? 82ல தானே பொறந்தீங்க? ஆமா 82. 22 11 82. ஆமாம்மா. ஓகே. 9 10 டைமு. ஆமாம்மா. சரி நீங்க பேசிட்டு இருங்க. மௌன விரதம் பேசாம இருக்கிறது, எத பத்தியும் சிந்திக்காம, மொபைல நோண்டாம, ஸ்டேட்டஸ் பார்க்காம, மனசுக்குள்ள போறது, யார்கிட்டயும் எதுவும் பேசாம இருக்கிறது. மௌன விரதங்கிறது அது இல்லம்மா. சொல்லுங்கப்பா. எந்த ஒரு நிகழ்வுக்கும் வந்து நம்ம வந்து நம்முடைய செயல்பாட செயல்படுத்தாம இருக்கிறதுக்கு பேர் தான் மௌன விரதம். அதாவது நார்மலா வீட்டு வேலையும் செய்யாம. அப்படி இல்ல. ஆ, இப்போ நம்ம நாக்குல வந்து ஒரே ஒரு கல்கண்டு வைக்கிறோம். சரிங்கப்பா. காலையில 6 மணிக்கு வைக்கிறோம். சரிங்கப்பா. அந்த கல்கண்டு சாயங்காலம் 6 மணிக்கு கரையாம அப்படியே இருக்கணும். சரிங்கப்பா. இருக்குமா? இல்ல கரைஞ்சிரும். ஏன்? ஏன்னா அத ருசிக்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? அந்த இடத்துல எச்சி ஊறாத அளவுக்கு மனசை கொண்டு போகாம கட்டுப்படுத்த தெரியும். ஆமாப்பா. அப்படி அந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து இயக்கங்கிறது இயங்காம இருக்கும்.
சரிங்கப்பா. அந்த இயங்கா நிலையே மௌன விரதம். ஐம்புலன்களை கட்டுப்படுத்துறது. இப்ப இந்த மௌன விரதம் வந்து காஞ்சி பெரியவர் 1 வாரம் 15 நாள் இருப்பார். சரிங்கப்பா. யாரு வந்தாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டார். பேசாம இருப்பார். மரக்கட்ட மாரி இருப்பார். சரிங்கப்பா. இத ஏன் சொல்ல வரேன்னா, மௌன விரதங்கிறது யார் ஒருத்தர் மௌன விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ, சரிங்கப்பா. அவங்களுக்கு பஞ்சபூதமும் கட்டுப்படும். சரிங்கப்பா. அது சாதாரண விஷயம் இல்ல. சாதாரணமா வந்துராது. வந்தால் பெரிய விஷயம். சரிங்கப்பா. இது இப்ப நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? இனிமேல்ட்டு அதற்கான முயற்சிய நான் செய்ய ஆரம்பிச்சுருவேன். நீங்க நமக்கு வாஸ்து கிளாஸ்ல இருக்கீங்களா? இல்லப்பா, நான் வாஸ்து கிளாஸ் வரல. நெறைய விஷயம் மிஸ் பண்ணிட்டீங்க. அ 3 வீடியோ இருக்கு. 3 வீடியோவ பாருங்க. நெறைய விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்கப்பா, நான் பார்க்குறேன். வாஸ்து கிளாஸ்ல நாங்க இதுவரை வாஸ்துவே நடத்தல. ஞானானந்தம் தான் நடத்தியிருக்கோம். ஓ! சரிங்கப்பா. அது என்னன்னா, நான் வாடகை வீட்ல தான் இருக்கேன் இப்ப. ஓகே. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, டோட்டலி வாஸ்து டேமேஜ் ஆன வீடு தான் இது. சரி. ஆனா வீடு பார்க்க நல்லா அழகா இருக்கும். நான் எனக்கு புடிச்ச மாரியும் சில விஷயங்கள செட் பண்ணி அழகுபடுத்தி வச்சிருக்கேன். நான் ரொம்ப கலைநயத்தோட வச்சிருப்பேன் வீட்ட. எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும், "ரொம்ப அழகா இருக்கு வீடு" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வச்சிருக்கேன். ஆனா எனக்கு வந்து வீடு டோட்டலி வாஸ்து டேமேஜ் ஆயிடுச்சு. தூக்கமே இருக்காது. நான் தூங்கி பல வருஷ கணக்குல ஆயிடுச்சு. ஏதோ காக்கா தூக்கம் மாரி அப்பப்ப தூங்குறது தான். அதே மாதிரி மலர் மருத்துவம் படிச்சு அதுல நல்ல வருமானம் பார்த்தேன். இப்ப அந்த வருமானமும் ஒரு 3 வருஷமா நான் யாருக்கும் கிளையண்ட் பார்க்கவே இல்ல. நான் எனக்கு ஒரு 5 வருஷத்து மலர் மருத்துவத்துடைய அனுபவம். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கேன். திருச்சியா? ஆமாப்பா. ரொம்ப சிறப்பு. அருமை, அருமை, அருமை. அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ரெஸ்க்யூ ரெமெடி தெரியுமில்லம்மா உங்களுக்கு? ஆமாப்பா. அத வாங்கி யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் மலர் மருந்து யூஸ் பண்றேன். என்னன்னா, ஒரு டைம்ல நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு எடுக்குறோம்னா, வேற ஒரு மருந்து எடுக்கக்கூடாது. நான் என் பொண்ணு நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு கவலையில ஒரே மருந்து மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு எங்க இருந்தாலும் சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு. என் பொண்ணு சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 1 இயர் ராயல் என்ஃபீல்ட்ல. இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கான்ட்ராக்ட். சரி, ஏப்ரல் 17ஓட வந்துட்டாங்க. சரி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கொஞ்சம் அவளுக்காக மலர் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது ரெட் செஸ்னட்டும், கார்ஸு, அப்புறம் வந்து அக்ரிமோனி, டீத்தர், ஸ்வீட் செஸ்னட் இது மட்டும் நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். சரி. பாப்பா எங்க இருந்தாலும் சேஃபா இருக்கணும், பத்திரமா இருக்கணும், அப்ப அதுக்கு பாதுகாப்பா என்ன இருக்கணும். அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? எனக்கு என் பொண்ண பத்தின கவலை தான் ஜாஸ்தி. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அ ஒரு பூமி நல்லா இருக்கணும்னா, அந்த பூமியில மத்த விஷயங்கள் நல்லா இருக்கணும்னா, பூமி எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். பூமி நல்லா இருந்தாலும் அது சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். ம். அது உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு எக்கோ அடிச்சு பேக்ல போயிடுது வாய்ஸ். அதனால தான் எனக்கு சரியா கிளியரா கேட்க முடியல. இவங்க திவ்யா மேம் பேசுறது நல்லா கிளியரா வருது. அதாவது இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஒரு பூமியில வாழ்ற விஷயங்கள் நல்லா இருக்கணும்னா, அந்த பூமி எப்படி இருக்கணும்? பூமி நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும். பூமி நல்லா இருந்தா தானே பூமியில இருக்க விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். ஆமாங்கப்பா. அப்ப பூமி நல்லா இருந்தா தான் பூமியில வாழ்ற விஷயங்கள் நல்லா இருக்குங்கிற பட்சத்துல, ம். முதல்ல நீங்க நல்லா இருக்கணும். உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. சரிங்கப்பா. முதல்ல உங்கள நீங்க வளப்படுத்திக்கங்க. நீங்க வளமா இருந்து, அப்புறம் நீங்க ஆசீர்வாதம் பண்ணாலே உங்க புள்ள நல்லா வந்துரும். சரிங்கப்பா. முதல்ல நீங்க உங்கள வளப்படுத்திக்கங்க. நீங்க உங்கள டேமேஜ் பண்ணி புள்ளைய வளப்படுத்துறது நீங்க பலமா இருக்காது. சரிங்கப்பா. முதல்ல நீங்க ரெஸ்க்யூ ரெமெடி எடுத்துக்கங்க. சரிங்கப்பா. அந்த ரெஸ்க்யூ ரெமெடி எடுத்து நீங்க உங்கள உடம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு செய்யற விஷயங்கள் நீங்க செய்யுங்க. சரிங்கப்பா. கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல மலர் மருந்து குடுத்து சக்சஸ் பண்ணியிருக்கேன். சரி.
ஆனா எனக்கு நானே கேட்டுக்குவேன், மத்தவங்களுக்கு செய்ய முடிஞ்ச விஷயம் ஏன் நம்மளால அத சக்சஸ் பண்ண முடியல? அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. பேஸ் ஸ்ட்ராங்கா இல்ல. பேஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு அதுக்கு நான் சொல்றேன். சரிங்கப்பா. நான் சொல்றது வந்து நீங்க பிராக்டிகல் பார்த்தீங்கன்னா, அது 100% ஒர்க் அவுட் ஆகும். சரிங்கப்பா. நான் இன்னையிலேருந்தே மலர் மருந்து ரெஸ்பிரண்ட் எடுத்துக்கிறேன். ம். வேற யாரோ மெசேஜ் போட்டாங்க. என்ன மெசேஜ்ன்னு தெரியலையே. ரமேஷ் சார் தாங்கப்பா. ஆ, அவர்தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஐயாவோடதும் ஒரு ஜாதகம் பார்க்கலாமா இன்னைக்கு? ஓகே. சார் ரமேஷ் சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். நான் இது வரைக்கும் ரொம்ப ட்ரை பண்ணேன். இன்னைக்கு கண்டிப்பா பார்த்தே திருணும். 5, ஒரே நிமிஷம் சார். 12. ஒரே நிமிஷம். மிக்க நன்றிப்பா. சொல்லுங்கம்மா ராதாம்மா. மிக்க 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 நன்றிப்பா. நீங்க எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. ஒரே ஒரு விஷயம் ரொம்ப நாளா இருந்த டவுட் எனக்கு இன்னைக்கு உங்க மூலியமா கிடைச்சிருச்சு. அப்படியா? அதாவது எங்க அக்கா எல்லாம் எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுறாங்க, நம்மளால சாப்பிட முடியலையே அப்படின்னு ஏதோ ஒரு தடங்கல் நான்வெஜ் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது தடங்களாவே தான் இருந்தது. ம். அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், ஆனா சாப்பிட மாட்டேன். அது கை கை பக்கத்துல வரைக்கும் போகும், ஆனா வேண்டாம் அப்படின்னு நானே அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஏதோ ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இந்த ம். முறை வந்து என்ன கிடைச்சாலும் நம்ம யோசிக்கவே கூடாது, டக்குன்னு கண்ண மூடிட்டு நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு உங்க ரூபத்துல எனக்கு அந்த துர்க்கை சொல்லிட்டாங்க, நான் 2 உள்ள விஷயமா? இருக்கேன், நீ தயவு செய்து சாப்பிட்றாத அப்படின்னு. 2 விஷயமா. முதல்ல வந்து உங்க கூட இருக்கிறது வந்து சைவ தெய்வம். சைவ தெய்வம். சரிங்கப்பா. 2வது சுத்தபத்தமான தெய்வம், ரோசக்கார தெய்வம். அந்த தெய்வம் சரிங்கப்பா. அறிவு சார்ந்த தெய்வம். சரிங்கப்பா. 1. 2வது விஷயம் வந்து நீங்க 2வது கேட்ட கேள்வி வந்து நான் அஸ்ட்ராலஜரா மாறுவானான்னு கேட்டீங்க. ஆமாப்பா. அஸ்ட்ராலஜரா வரணும் அப்படின்னா அவங்க சைவத்துல இருந்தால் சீக்கிரம் வந்துடும். சரிங்கப்பா. அசைவம் சேரும் போது இயக்கம் வந்து பாதிச்சு அதுக்குள்ள டைம் வந்து அதிகமா எடுக்கும். 2வது சரிங்கப்பா. படிதங்கிறது நாக்குங்கிறது சரஸ்வதி. ஆமாப்பா. அந்த நாக்குங்கிறது அதனால உக்கரம் சேர்க்க சேர்க்க காளிக்கு வந்து நாக்கு வளர்ந்து வருது. சரிங்கப்பா. கல்கத்தா காளி பாத்தீங்கன்னா அடிவயிறு வரைக்கும் இருக்கும் நாக்கு. ஆமாப்பா. ஏன்னா அவங்க வந்து அந்த உக்கரத்தை சேர்க்க சேர்க்க நாக்கு வளர்ந்துரும். சரிங்கப்பா. அதே வந்து இந்த உக்கரம் இல்லாம இருந்தா அந்த தெய்வம் வந்து சாத்வீகமா இருக்கும், சைவமா இருக்கும். சரிங்கப்பா. அப்படிங்கும்போது சாத்வீகம் போது நீங்க சொல்ற படிதம் வந்து கேட்கறவங்களுக்கு ஆனந்தமா இருக்கும், உக்கரமா இருக்காது, பயம் வராது. சரிங்கப்பா. இன்னொன்னு உக்கரத்துக்கு வந்து நீங்க அசைவம் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வழிபாட்டு முறையே வந்து தாந்திரிக முறைக்கு போயிடும். சரிங்கப்பா. இது சைவ முறை வந்து எனக்கு நிதானம், சமாதானம். சரிங்கப்பா. அதனால சொன்னேம்மா, வேற ஒன்றும் இல்லம்மா. சரிங்கப்பா. நல்லது. இல்ல எனக்கு உண்டான அந்த சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு இன்னைக்கு. எல்லாம் இறைவன் கொடுக்கறதாம்மா. அந்த அம்பாள் சொல்ல சொல்லி சொல்றேன், நான் சொல்றேன். நீங்க மனசுக்குள்ள இருக்க அம்பாள் எனக்கு எப்படி தெரியும்? ஆமாப்பா. இது மட்டும் இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகி மறுநாள் வந்து ஒரு கனவு, அது அதை விட பயங்கரமா இருந்தது. என்னம்மா? நான் சொல்லலாம்னா இப்ப சொல்றேன், இல்லைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட நான் சொல்றேன் அந்த கனவு. இப்ப மேம் சொல்லுங்கம்மா, பரவாயில்ல. எனக்கு வந்து கல்யாணம் ஆன மறுநாள் வந்து என்னன்னா, ஒரு மாதிரி வேப்ப மரம் ஆடுது. நான் வந்து ஆக்சுவலி பிறப்பு வந்து கிறிஸ்டியனு. சரிங்களா? 17 வயசு வரைக்கும் கிறிஸ்டியனா இருந்து 17க்கு பிறகு நான் ஹிந்துவா மாறிட்டேன். எனக்கு வந்து இந்து தெய்வங்கள் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. சும்மா சினிமால பார்க்கறதோட சரி. அப்ப எங்க அம்மா பியூர் ஐயங்கார் ஃபாலோவர்ஸ். நான் என்ன பண்றேன், அந்த வேப்பமரம் ஆடும்போது ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நாராயணன் நாராயணன் கத்துறேன். மேல இருந்து விஷ்ணு பகவான் அப்படியே வராரு. ஆதிசேஷன் மேல படுத்துக்கிட்டே இறங்குறாரு. நான் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிறேன். அப்ப கட்டி பிடிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு, கீழே இறங்குறதுக்கு, என்னை கீழே கூட்டிட்டு போங்க அப்படின்றேன். அவர் என்ன பண்றாரு, அவர் மடியில என்ன உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே கீழே மூலஸ்தானம், அந்த மூலஸ்தானம்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அப்போ. அப்படியே மூலஸ்தானத்துல இறங்கி
என்னோட வலது கால் வந்து இடது கால் மேலேயும், கை வந்து அபய முத்திரையிலயும், வெளியே கிழக்கு நோக்கி அப்படியே கீழே இறங்குறேன். இறங்கும்போது பக்தர்கள் என்ன பார்த்த மாதிரியும், எனக்கு அந்த அங்க இருக்கிற பட்டர்கள் ஆரத்தி எடுக்கிற மாதிரியும் ஒரு கனவு கண்டேன். அப்ப வந்து ஃபோன் எல்லாம் கிடையாது. வெறும் லெட்டர் தான் எழுதி இன்லேண்ட் லெட்டர்ல தான் எழுதி அனுப்புவோம். அப்ப எங்க அம்மாட்ட எழுதுறேன். இந்த மாரி எனக்கு ஆதிசேஷன் கூட சொல்ல தெரியாது. அம்மா நம்ம ஒரு கோயில்ல போய் ஒருத்தர் பாம்பு பெட்ல படுத்திருந்தார் இல்லையா? இந்த கனவு அப்படியே எழுதி எங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சிருந்தேன். இது ஒரு தடவ ஒரு கனவு. இந்த கனவு கண்டது. இது வந்து கரெக்ட்டா எனக்கு வயசு 19 வயசுல கண்டது இந்த கனவு. கல்யாணம் ஆன மறுநாளே. இந்த ஒரு நிமிஷம் வரேம்மா, ஒரு கால் வருது, முடிச்சுட்டு வரேன். ஓகேங்கப்பா. 2வது கனவுமா, அப்ப சொல்லுங்க. வந்து நான் சிவன் நான் ரொம்ப பக்தியா இருப்பேன். அதாவது ஒரு மாதிரி பட்டையெல்லாம் போட்டுட்டு, கழுத்துல உத்ராட்சம் போட்டுட்டு ரொம்ப பக்தியா இருப்பேன். ம், ம். கோயில் கோயிலா அலைவேன். திருவண்ணாமலையிலலாம் ஒரு நாளைக்கே 2 தடவ, 3 தடவைக்கு வலம் வருவேன். அந்த மலைய சுத்தி வந்தேன். ஓ. அந்த மாரி இருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, சிவன் கோயில்ல அதாவது ஒரு கோயில்ல வந்து கையில 5 தீபம் ஏந்திட்டு போறேன். ம். போகும்போது பூமியில ஒரு அதிர்வு சவுண்ட் அப்படியே டம்மு நம்ம நம்ம இப்ப தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்போம்ல ஒரு ஆட்டம் பாம்பு. ஆமா. அந்த மாரி ஒரு சவுண்ட் கேக்குது. நானு ம். பயத்துல அப்படியே பாக்குறேன். பூமியில ம். இருந்து சிவபெருமான் அப்படியே ஜடாமுடியோட அப்படியே மேல வரைக்கும் போய்க்கிட்டே இருக்காரு. எனக்கு மந்திரம் சொல்லவே தெரியாது. அந்த சிவபுராணம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்பல்லாம். அப்படியே இந்த கையில இருக்கிற தட்டு அப்படியே அந்தரத்துல நிக்குது. நான் 2 கையையும் தலைக்கு மேல கூப்பி அந்த மந்திரம் சிவா மந்திரம்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. சிவாச்சாரியார்கள் சொல்லக்கூடிய எல்லா மந்திரத்தையும் கடகடன்னு சொல்றேன். கண்ணெல்லாம் தண்ணி வழியுது. அப்படியே சிவபெருமான விஸ்வரூப தரிசனம் மாரி கண்டுட்டு கத்தியிருக்கேன் தூக்கத்துல. எங்க அம்மா வந்து பக்கத்துல படுத்திருக்காங்க. கண்ல தண்ணி வழிஞ்சிருக்குது தூக்கத்துல. ம், ம், ம். இது ஒரு கனவு கண்டேன் ஒரு டைம். காலையில எந்திரிச்சு பார்க்குறேன். எனக்கு என்னடா இது கனவுல அப்ப நான் எனக்குன்னு ஒரு ஐயா ஒருத்தர் இருக்காரு. இப்ப எப்படி நம்ம அப்பா வந்து ஜோதிடத்துல இருக்காரு. அது மாரி எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு ஜோதிடர் இருந்தாரு. அவரு சொன்னாரு, "விஸ்வரூப தரிசனம் பார்த்துருக்கீங்க" அப்படின்னாரு. ம், சிவன் ம், பாதம் இருக்கு அப்படின்னு. 2வது கருப்புசாமியும் ஒரு டைம் கனவுல வந்தாரு. ம். வந்துட்டு, "உன் வீட்டுக்கு நான் சாப்பிட வருவேன் 4 மணி, 5 மணி போல. ம், ம், எனக்கு ம். ஒரு 2 வாழைப்பழமும், ஒரு சொம்பு தண்ணியும் எடுத்து வையி. நான் வந்து சாப்பிட்டு போவேன்" அப்படின்றாரு. ம். நான் மறுநாள் காலையில இந்த மாரி கனவு கண்டேன். அது ஒரு பாட்டி எங்க தெருவுல இருந்த பாட்டிட்ட சொன்னப்ப, "சரி நீ அதே மாரி 2 ம். வாழைப்பழத்தையும், ஒரு சொம்பு தண்ணியும் வச்சுரு. ம். ஆ வச்சுரு. அவரு ஏதோ ஒரு ரூபத்துல வந்து சாப்பிட்டு போவாரு" அப்படின்னாங்க. ம். நானும் அதே மாரி ஒரு 2 வாழைப்பழத்தையும், ஒரு சொம்பு தண்ணியையும் பூஜை ரூம்ல வச்சுட்டு, ம். நான் பாட்டுக்கு கரெக்ட்டா 5 மணி போல அந்த சொன்ன டைம் 4-5க்குள்ள ம். வெறும் ட்ரவுசர் போட்ட ஒரு பையன், அதாவது எங்க தெருவுல உள்ள ஒரு பையன், ம். ம். திடீர்னு உள்ள நுழைஞ்சான். ம். நான் வந்து தோட்டத்துக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த பூஜை ரூம்ல யாருமே எங்க பூஜை ரூம்ல கை வைக்க மாட்டாங்க. ம். இந்த பையன் வந்து அந்த 2 வாழைப்பழத்த சாப்பிட்டு, அந்த ஒரு சொம்பு தண்ணிய குடிச்சிட்டு, "அத்தை போயிட்டு வரேன் அத்தை" அப்படின்னான். ம். "டேய் எதுக்குடா வந்த? வந்துட்டு என்ன என்னத்த என்ன எடுத்த?" அப்படின்னு கேட்கிறேன். ம். "அத்தை ஒண்ணும் இல்ல அத்தை, தண்ணி தான் அத்தை குடிச்சேன்" அப்படின்னோனே, டக்குன்னு வந்து, ஐய்யய்யோ! அது அப்படின்னு வருது வாயில. அது இவருடைய க அ கருப்புசாமிக்காக வச்சதுன்னு சொல்ல வருது. ஆ. டக்குனு அவன் போட்டிருந்த ட்ரவுசர் மட்டும் பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் ட்ரவுசர். சட்டை போடல, எதுவும் போடல. வெறும் ட்ரவுசர் கருப்பு கலர்ல போட்டுட்டு ம். வந்தான், குடிச்சான், போயிட்டான். ஓ. எனக்கு இது அப்ப அந்த பாட்டி கொஞ்சம் ஞானம் உள்ளவங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும். எங்க வீட்ல கருப்பு ஓட்டம் இருக்கு, முனீஸ்வரன் ஓட்டம் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ம். ம். அந்த பாட்டிட்ட போய் சொன்னேன். "பாட்டி இந்த மாரி சிவா வந்தான். வந்துட்டு ம். தண்ணியையும், வாழைப்பழத்தையும் எடுத்து குடிச்சிட்டு போறான். இந்த மாரிலாம் ஒரு நாள் கூட அவன் செஞ்சதே கிடையாது. இப்ப என்ன புதுசா செஞ்சான்? அப்ப அது கருப்பு தான் வந்ததான்னு?" எனக்கு ஒரு டவுட்ல கேட்டேன். ம். அந்த பாட்டி யோசிச்சு ஞானத்துல சொன்னுச்சு, "ஆமாம்மா, அது சிவா தான் அது கருப்பு தான் வந்துட்டு போயிருக்கு. ம். அப்ப நீ கருப்பு சாமிய வழிபடு" அப்படின்னு. ஆனா அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் இப்ப வரைக்குமே எனக்கு கருப்புடைய தொணை நெறையவே இருக்கு. அது நெறைய டைம் நான் உணர்ந்திருக்கேன். ஓ. அப்படிங்களா? ஆமா. அது ஒண்ணு. ம். ம். அப்புறம் தான் ஃபேமிலி லைஃப்குள்ள ரொம்ப ஈடுபாடு எனக்கு. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணுன்ற அந்த மைண்ட் செட் இருந்த டைம்ல ஆ. பார்த்தீங்கன்னா,
சிவபெருமான். பண்ணீங்களா? ஆ? செகண்ட் மேரேஜ் பண்ணீங்களாங்க? ஆமா, செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன். ஓ, சரி சரி. அப்ப வந்து அஹ், சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா, நான் கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கேன். அதாவது எங்கன்னா பெரிய கோயில் இருக்கு இல்லையா, தஞ்சை. அது கனவுல இதெல்லாம் அவர் கோயிலுக்கு நான் போயிட்டே இருக்கேன். ஒரு அங்க இவங்க அர்ச்சகர்கள் வந்து கையில வந்து தாமரைப்பூ, கொஞ்சோண்டு பொங்கல் வச்சிருக்காங்க. சக்கரை பொங்கல், ஒரு பக்கம் தாமரைப்பூ, ஒரு பக்கம் தயிர் சாதம் வச்சுட்டு என்ன கூப்பிடுறாங்க, மா இங்க வாமா, நீ ஒரு நீ நீ நீதான் கடைசி, உனக்கு தான் தரணும் அப்படின்னு கூப்பிட போற நேரத்துல, அதை வாங்க போற நேரத்துல கீழே ஒரு விளக்கமாறு கிடந்தது. நான் என்ன பண்றேன், யாரடா இந்த விளக்கமாத்த இங்க போட்டது அப்படின்னு அந்த விளக்கமாத்த எடுத்து அந்த சைடு வச்சுட்டு அப்படியே அதை வாங்க போறேன். அப்ப அந்த அர்ச்சகர் சொல்றாங்க, அபச்சாரம், போய் விளக்கமாத்த தொட்டுட்டு பிற பகவானோட பிரசாதத்தை வாங்க வரியில்ல, போய் அலம்பிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு தரேன் அப்படின்றாங்க. முழிச்சு பார்த்தேன். அப்பதான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் அந்த விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, எனக்கு அருள் கிடைக்க வர நேரத்துல நான் வந்து மேரேஜ் லைஃப்குள்ள போயிட்டேன் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே வந்து இன்ட்யூஷன்ல நல்லா வேலை செய்யும். இதுதான் நடக்க போகுதுன்றது தெரியுது. அது கரெக்டா இருக்கும். நான் சொல்றதும் கரெக்டா இருக்கும். ஆனா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த காற்று ராசி லக்னமா வரவங்களுக்கு அது எல்லாமே அது என்னதுமா நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க அதை வச்சு வாழ்ந்துடலாம் நல்லபடியாவே. அப்போ செகண்ட் மேட்ச் பெட்டரா இருக்குங்களா? அதாவது 2 பேரும் சேர்ந்து இருந்தா உண்மையாலுமே இந்த ஜாதகப்படி வேலை செய்யும். இன்னைக்கு நான் தனியான ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி ஆயிருக்கும். மாமா இன்னொரு வீட்டுல இருக்காரு, நான் தனியா ஒரு வீட்டுல இருக்கேன். அப்படி. ஆமா, மார்னிங் வந்து எனக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு செலவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. ஒரு மிஞ்சி போனா 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் தான் இருப்பாரு, கிளம்பிடுவாரு. சரி, நான் ஜாதகத்தை பார்த்தேன். அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன், ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? சொல்லுங்க. குலதெய்வ வழிபாடுலாம் ஒழுங்கா பண்ணிருந்தீங்களா? அதான் அப்பா வீட்டு குலதெய்வம் எதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எங்க கணவர் வீட்டு குலதெய்வம் இங்கதான் திருச்சியில தான் இருக்கு. ஆனா போய் பாக்குறதோட சரி. அங்க வந்து இந்த ஆடு கிடா வெட்டுறது, பலி கொடுக்கறது அதுதான் வழக்கம். பட் எனக்கு அது குலதெய்வத்துக்கு வழிபட தெரியாது. தெரிஞ்சா நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சதுன்னா நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அப்பா வாங்கப்பா. ராதாமா, சொல்லுங்கப்பா. நீங்க உங்க கல்யாணத்தப்போ ஒரு கனவு வந்துன்னு சொன்னீங்க. ஆமாப்பா. அப்போ வந்து ஒரு வலிமையான பிரார்த்தனை ஒண்ணு இருந்து அந்த பிரார்த்தனை நிறைவேறாம இருந்திருக்கு ஒரு தெய்வத்துக்கு. சரிங்கப்பா. அது என்ன தெய்வம் தெரியுமா? நான் கல்யாணத்தப்ப நான் பிரார்த்தனை வச்சிருந்தேனா? ஒண்ணு உங்க அம்மா பிரார்த்தனை பண்ணிருக்கணும், இல்ல உங்களை சார்ந்தவங்க பிரார்த்தனை பண்ணிருக்கணும், இல்ல உங்களை அறியாம நீங்க பிரார்த்தனை பண்ணிருக்கணும். நான் என்ன பிரார்த்தனை பண்ணேன்னா, 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிக்கிறப்ப எங்க அக்கா வந்து நீ ஃபெயில் ஆயிருவ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்னை கிண்டல் பண்ணுச்சு. அதுக்கு பயந்துட்டு நான் என்ன பண்ணேன், பாஸ் ஆகணும்னு சொல்லி ஸ்ரீரங்கம் கோயிலே ஒரு 20 டைமோ ஏதோ சம்திங் சுத்தி வரேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். சரி. ஆனா அதை நான் செய்யவே இல்லை. முதல்ல எனக்கு ஸ்ரீரங்கத்துடைய பரப்பளவு எவ்வளவுன்னு அப்ப தெரியாது. இருங்க வரேன். முதல்ல அதை செஞ்சிருங்க. சரிங்கப்பா. அது 21 முறை செய்யணும். சரிங்கப்பா. 20 முறை செய்யக்கூடாது, 21 முறை செஞ்சிருங்க. சரிங்கப்பா. ஒண்ணு. ரெண்டாவது, அங்க இருக்க ராமானுஜருக்கு வந்து அந்த சன்னதிக்கு வந்து இருக்கிற விளக்குக்கு வந்து உப்பு இல்லாத நெய் ஒரு டப்பா வாங்கி கொடுத்துருங்க. சரிங்கப்பா. ராமானுஜருக்கு உப்பு இல்லாத, உப்பு சால்ட். ஆமா, இல்லாத நெய். ஆவின் நெய்ல உப்பு இருக்காது. சரிங்க. ஆவின் நெய்யே வாங்கி கொடுத்துடலாம்ல? தாராளமா கொடுத்துடலாம். சரிங்கப்பா. அது கொடுத்துருங்க. சரிங்கப்பா. அடுத்து நீங்க அறியாமல் செய்த ஒரு பிரார்த்தனை ஒண்ணு இருக்கு, செய்யாமல் இருக்க பிரார்த்தனை ஒன்று இருக்கு. சரிங்கப்பா. என்ன பிரார்த்தனை தெரியுமா? தெரியாதுங்கப்பா. சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு. 100% உண்மை. இப்ப நீங்க சொன்னே அது ஞாபகத்துக்கு வருது. எப்படி?
ஐயோ! எனக்கு உண்மையாலுமே எனக்கு அதெல்லாம் நினைக்கிறப்ப பக்கு பக்குங்குது. என்னன்னா, எனக்கு வேண்டிய ஒருத்தர்ட்ட ஒரு ரூ. 1000 கடன் வாங்கி எங்க அம்மாட்ட குடுத்தேன். எங்க அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் என்ன சீண்டிக்கிட்டே இருப்பாங்களா, நான் தர ஆ, முடியாது என்ன பண்ணுவ அப்டின்ட்டாங்க. அப்ப வந்து ஆ, எப்படியாவது எங்க அம்மா அந்த ரூ. 1000 எல்லாருக்கு குடுத்துறணும்னு சொல்லி இத்தனைக்கும் எங்க அம்மா நல்ல கோடீஸ்வரங்க. ஆ, என்னைய இரிட்டேட் பண்றதுக்காக என்ன பழி வாங்குவாங்க. ஆ. நான் தர முடியாது அப்படின்னு. அப்ப அந்த ரூ. 1000 அவருக்கு குடுத்துட்டா, நான் முட்டி போட்டு அந்த அம்மன சுத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன்ப்பா. எனக்கு எப்படி தெரியும்? இத்தனை கோடி எனக்கு தெய்வம் இத்தனை கோடி தெய்வம் இருக்கும்போது ஒரே ஒரு தெய்வம் தான் நான் சொல்றேன். ஆமாப்பா. அந்த தெய்வம் கூப்பிடுது உங்களை, வெயிட்டிங் சாமி. ஓ! போய் முட்டி போட்டு சுத்தணுமாப்பா? நீங்க சொன்னதை செய்யுங்க, நான் சொல்லல. நீங்க சொன்னதை செய்யுங்கன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப என் வயசு அது அப்ப வயசு வந்து 23 வயசுப்பா. இப்ப என் வயசு 43. இப்ப நடக்க கூட என்னால முடியாது. அப்படி இருக்குது உடம்பு. 100 வயசானாலும் செய்யலாம், சாமியை நினைச்சா செய்ய முடியும். என்னப்பா? 100 வயசானாலும் செய்யலாம், சாமியை நினைத்தால் செய்ய முடியும். சரிங்கப்பா, நான் செஞ்சுடுறேன்ப்பா. வேக வேகமா செய்ய வேணாம், இன்ச்சு இன்ச்சா நகருங்க. காலையில சரிங்கப்பா. போயிட்டு முடிச்சு சாயங்காலம் கூட எந்திரிச்சுவாங்க, தப்பு இல்லை. சரிங்கப்பா. ஏன்னா சாமியை காக்க வைக்க கூடாது. சரிங்கப்பா. இத்தனை கோடி தெய்வம் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் நான் எப்படி சொன்னேன்? ஆமாப்பா. அந்த அந்த அம்பாள் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரிங்கப்பா. அதனால அந்த தெய்வத்தை வந்து காக்க வைக்காம, ஏன்னா அது கொஞ்சம் வேகமான தெய்வம். சரிங்கப்பா. அந்த தெய்வத்தை காக்க வைக்காம அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுங்க, சரியாமா? சரிங்கப்பா. எனக்கு அப்பயே ரிசல்ட் வந்துருச்சு, கால் வந்தனால போயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கப்பா. சரிங்கப்பா. அந்த வழிபாட்டு முறையை சிறப்பா செஞ்சிருங்க. அந்த சுவாமி சந்நிதிக்கு விளக்குக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க. சரிங்கப்பா. முடிஞ்சா என்ன அப்படின்னா நம்ம நிறைய வேண்டுறோம், மறந்து போயிடுவோம்லப்பா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? அதுதான்ப்பா இப்ப நிறைய பிரார்த்தனை 1, 2 எல்லாம் இல்ல, 1000 பாத்திரம். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, முருகனுக்கு வந்து நான் முட்டி போட்டு மலை ஏறி வரதா வேண்டி இருந்தேன். ஆனா அதை நான் செஞ்சுட்டேன். 2 முறை அப்படி மலை ஏறிட்டேன் நானு. கீழ இருந்து அடிவாரத்துல இருந்தே மேல வரைக்கும் முட்டி போட்டே ஏறிட்டேன். 2 டைம் அப்படி பண்ணிட்டேன். அது எப்படி மகனுக்கு முடியும், ஆத்தாளுக்கு முடியாதா? அது அந்த வயசுல 23ன்றப்ப சின்ன வயசு. இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அப்ப கட்டடம் கட்டிட்டு இருந்தாங்கப்பா. அதனால அப்ப அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் வேண்டுனது வந்து கண்ணனூர் மாரியம்மனுக்கு தான் வேண்டியிருந்தேன். இல்லம்மா, இது சமயபுரம் மாரியம்மன் சொல்லுது, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். சரி, அதான் சமயபுரம் தான் ஆதி மாரியம்மன். சமயபுரத்திலே ஆதி மாரியம்மன். தெரியும் தெரியும், பழைய மண்டபம் தூரத்துல இருக்கு. ஆமா, அது ஒண்ணு. நான் நிறைய வேண்டுதல் வச்சுக்கேன். ஆனா எனக்கு இது ஒண்ணு மட்டும் தான் ஞாபகத்துல இருக்குது. கண்ணனூர்ல நம்ம முட்டி போட்டு வலம் வரதா வேண்டி இருந்தோம். எனக்கு சொல்ல சொன்னது சொல்லிட்டேம்மா. எனக்கு தெய்வம் வந்து என்ன சொல்லிச்சோ அதை சொல்லிட்டேன், சரியா? நான் இந்த முட்டி போட்டு வந்துடுறேன்ப்பா. அதுக்கப்புறம் அம்மா தான் என்னைய பாத்துக்கணும். எனக்கு எதெல்லாம் நான் மறந்தேனோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி என்கிட்ட இருந்து இது பண்ணிடணும், அதை கழிச்சிடணும். சரிம்மா, நீங்க செய்யுங்க. செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்கப்பா. நல்லதா? சரிங்கப்பா. செஞ்சிடலாம்ல? செஞ்சிடலாம்ப்பா. நான் சொல்லல, உங்க ஆத்தா சொல்றா. நிச்சயமா நான் செஞ்சிடறேன்ப்பா. நல்லது நல்லது நல்லது. ஏன்னா நான் அங்கதான்ப்பா போய் உட்காந்து தியானம் பண்ணுவேன் ரொம்ப நேரம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவேன் கண்ணனூர் மாரியம்மன்ட்ட. அந்த சாமி எப்படி இருக்கு உங்களுக்கு? சுயம்புதான்ப்பா. அந்த ஏதோ மரத்துல அப்படியே உருவாயிருப்பாங்க. 1973 அந்த சாமி நான் பார்த்திருக்கேன். முகம் மட்டும்தான் இருக்கும். ஆமாப்பா. பச்சை பசேன்னு இருக்கும். அது நவபாஷானம். ஓ, அப்படிங்களாப்பா? சாமி முகத்துல முத்துக்கட்டி இருக்கும். அப்படின்னா? முத்துக்கட்டி இருக்கும்னு சொல்றேன். முத்துன்னா என்ன? புரியுதுப்பா புரியுதுப்பா. முத்துக்கட்டி சாமி இருக்கும். சாமி கிட்ட போனா கொலவாசம் அடிக்கும். ஓ, ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு தோணுனது இல்ல. நான் பக்கத்துல எல்லாம் இன்னைக்கு என் மனசுல பசுமையா இருக்கு, அப்படியே பார்த்தது. ஆதி மாரியம்மன் தானேப்பா சொல்றீங்க? கண்ணனூர் ஆதி மாரியம்மன். ஓகேப்பா, போயிடுறேன்ப்பா, நாளைக்கே போயிடுறேன். பாருங்க, போகும்போது சாமி கிட்ட போய் என்ன சொல்றீங்கன்னா, நான் தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோ,
முதல் விஷயம். 2வது உனக்கு வச்ச பிரார்த்தனையை நிறைவேற்றதுக்கு எனக்கு பலத்தை கொடு. சரிங்கப்பா. என்னைக்கும் உன் கருணை என்னோட இருக்கணும் அப்படின்னு சரி. சங்கல்பம் பண்ணிக்கிட்டு விளக்குக்கு நல்லெண்ணெய் கொடுத்துட்டு முடிஞ்சால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. முடிஞ்சால் அபிஷேகத்துக்கு பால் சரிங்க. வாங்கி சரியாம்மா? சரிங்கப்பா. சரிங்கப்பா. வேற என்னம்மா கேள்வி? வேற எந்த கேள்வியும் இல்லப்பா. எனக்கு இதுவே திருப்தி. இத நான் முதல்ல முடிச்சிடுறேன் நானு. சரிம்மா 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 சரி. அப்ப இந்த 21 முறை ரெங்கநாதர கோயில் வெளியில பிரகாரம், அதாவது எங்கன்னா நான் சொல்றதே வெளி ரெங்கரங்க கோபுரத்துல இருந்து சுத்தி வர மாதிரி நான் வேண்டுதல் வச்சேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்தாலும் சரி, இல்ல ஒரே நாள் 21 முறை வந்தாலும் சரி, உங்களுடைய இதுதான். ஆனா அந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறை வரீங்கன்னா 21 நாள் தொடர்ந்து வரணும், வேற எதுவும் செய்யக்கூடாது. சரிங்கப்பா, நான் அதை பண்ணிடுறேன். இப்ப ஒரு நாளைக்கு ஒரு முறைன்னு வந்துடுறேன். ஏன்னா பெரிய பரப்பளவு ஜாஸ்தி. வரேன். பிரகாரம் வரனால என்ன நடக்கும்? சொல்லுங்கப்பா. பிரகாரம் வந்தால் என்ன நடக்கும்? புரியல. சாமியை ஏன் பிரகாரம் வரும்? தெரியலையேப்பா. சாமிக்கு ஏன் தீபம் காமிக்கிறோம்? சாமிக்கு ஏன் பிரசாதம் வைக்கிறோம்? சாமிக்கு ஏன் அபிஷேகம் பண்றோம்? அவங்களுடைய அந்த பவர் நமக்கு கிடைக்கணும்ன்றதுக்கு, வைப்ரேஷன்ஸ் நமக்கு கிடைக்கணும்னாப்பா. எப்படி கிடைக்கும்? நீங்களே சொல்லிருங்க, தெரியல. நிறைய இருக்கு. பிரகாரம் வரும்போது சாமி மானசீகமா நமக்கும் சாமிக்கும் உள்ள அந்த இடைவெளியை குறைச்சு சாமியோட நம்ம தொடர்பு படுத்திக்கிறோம். அதான் பிரகாரம். சரியா? ஓகேப்பா. நீங்க 21 முறை வரும்போது ஒரு முறை வந்தால் ஒரு ஜென்மா, 21 முறை வந்தா 21 ஜென்மா. சரிங்கப்பா. பெரிய 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 வளம் வரும் பொழுது. சரிங்கப்பா. ஆதிசேஷன் எப்படி இருப்பாரு? ஆதிசேஷன் தானே? நல்லா சுருண்டு 5 தலைய இது பண்ணி காமிச்சிட்டு படுத்து இருப்பாரு. அவர் அந்த வட்டமா இருக்கிறதா நீங்க புராரம் வர்றது. புரியுதா? புரியுதுங்கப்பா. இப்ப புரியுதா? எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுங்கப்பா. அதனால ராமானுஜருக்கு விளக்குக்கு நெய் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். நான் பெருமாளுக்கோ தாயாருக்கோ சொல்லல. சரிங்கப்பா. நான் சொன்னதே ராமானுஜருக்கு தான் சொன்னேன். சரியா? சரிங்க. அதோடைய சூட்சமத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா 2 நாள் நேத்திக்கு ஒரு அதிசயம் மிராக்கிள் நடந்தது. இப்ப நீங்க ராமானுஜருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்த கொடுக்க சொல்லி சொல்றீங்க இல்லையா? நெய் கொடுக்க சொல்றீங்க. நெய். அதோட சூட்சமம் என்னன்றது நான் தெரிஞ்சுக்கலாமா? ராமானுஜருங்கிறது அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? இல்ல, நீங்க ராமானுஜருக்கு சொல்றீங்க இல்லையா? எதுக்காக அது ராமானுஜருக்கு சொல்றீங்க? ராமானுஜருங்கிறது யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷன்னா யாரு? லக்ஷ்மணரா? ஆதிசேஷன் யாரு தெரியலப்பா. அதாவது லக்ஷ்மணர் தான் ஆதிசேஷனா இருக்காருன்ற மாதிரி நான் கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம். ஆதிசேஷன்றது ரெங்கன் படுத்திருக்கிற படுக்கை. ஆமா, ஏன் அது மேல படுத்திருக்காரு? அது தெரியலப்பா. தெய்வம் விஷத்தோட இருக்கக்கூடிய சர்பத்தோட ஏன் இருக்கணும்? தெரியலப்பா. அதான் ரகசியம். சரிங்க. 1. 2வது ஆதிசேஷன்னா சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. சகஸ்திரம் சொல்லுவாங்க. சகஸ்திரம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாப்பா. சகஸ்திரம்னா என்ன? உச்சந்தலை, தாமரை, 1000 இதழ். 1000. இந்த சகஸ்திரத்துல சகஸ்திரங்கிறது தலை. அந்த 1000 பிரிவா இருக்கக்கூடிய அந்த இதுல ரத்த ஓட்டம் நல்லா இருந்து, நல்ல சிந்தனை இருந்து, நல்ல செயல்பாடு இருந்தால் அந்த மனுஷன் தெய்வத்துக்கு ஒப்பா செயல்படுவான். அப்படிங்கிறது ஆதிசேஷன். ஓகேங்கப்பா. கிளியரா? கிளியர்ப்பா. ரைட். அவ்வளவுதான். கேட்டதுக்கு சிம்பிளான பதில் அதுதான். சரிங்கப்பா. நல்லது. நன்றிங்கப்பா. ரொம்ப நன்றிங்கப்பா மேம். ரொம்ப நன்றி. 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் சகஸ்திரம். ஆதிசேஷன் உடம்பு தண்டு உடம். சரிங்கப்பா. புரியுதா? புரியுதுங்கப்பா. அவ்வளவுதான். சரிங்க. நல்லது. ரொம்ப நன்றிங்கப்பா. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள்மா. இப்ப சாமி எதுக்கு விஷமுள்ள சர்பத்தோட இருக்காங்கன்னு கேட்டீங்களா? அதுக்கான விளக்கம் கொடுக்க முடியுமா? அதாவதுமா,
எல்லாமே நல்லது இருந்தா நல்லதுல வித்தியாசம் தெரியாம போயிடும். ம். கெட்டது ஒண்ணு சேரும் போது நல்லதுக்கு வந்து மகத்துவம் வரும். ஆமா. அப்ப தெய்வம் வந்து தெய்வமா இருந்தாலும் கெட்டதோட இருக்கும்போது தெய்வம் காப்பாத்த வந்தா தான் தெய்வம் தெய்வம். தெய்வம் ஆமா. காப்பாத்த வரலைன்னா தெய்வம் இல்ல. இல்ல. கண்ணு தெரியலையா உனக்கு நம்ம திட்டதான் செய்வோம். அப்ப கெட்டது வந்து ஒரு நபர் கெட்டதுல இருக்கும்போது அந்த இடத்துல தெய்வத்தை நினைச்சா அவன் நல்லதா இருக்க முடியும், கெட்டதை குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத நல்லது கெட்டதுங்கிற ரெண்டுமே கம்பேர் பண்ணி ரெண்டும் ஈவனா டிராவல் பண்ணுது. ஓ! ஓகே. சூப்பர். கிளியரா? கிளியர். சூப்பர்ங்க. அருமை. வேற என்ன சொல்லுங்க? இது ரமேஷ் சாரோட ஜாதகம் பார்த்தே ஆகுது. நீங்க பாருங்க. என்னம்மா? இந்த ஜாதகம் பாருங்களேன். அருமை. யாரு இது? ஆணா பெண்ணா? ஆண்தான். ஆணா? ஆமா ஆமாங்க. இவருக்கு வயசு என்ன? சார் ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க. வந்து ஐயா கேக்குறாங்க. 56 முடிஞ்சு 56, 57 வரணும். ஐயா உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருக்கீங்க? உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திக்கங்க. உங்க கேள்வி என்ன? வரிசையா வாங்க. சென்னை. பேர் ரமேஷ் சுவாமிநாதன். ஓகே. சென்னையில இருக்கேன். சந்தோஷம். 57 வயசு. சரி, சொல்லுங்கய்யா. உங்க கேள்வி என்ன? கேள்வியா? ஃபினான்ஷியல் நிலைமை தான். எல்லாமே பண பிரச்சனை தான். பண பிரச்சனை ஒன்று இருக்கு, குடும்ப பிரச்சனை ஒன்று இருக்கு. ஐயா எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கும் ஐயா. அதாவது எப்படி இருக்கும்னா, இப்ப நான் இந்த காலத்துல இந்த மாதிரி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பயணம் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலை எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருந்து நான் எப்படி வெளில வர்றதுக்கு வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னு கேள்வி வரணும். அக்குபஞ்சரும் ஃபார்மசியும் பண்ணிட்டு இருக்கேன். சரி. சரி, இந்த தொழில முன்னேற்றம் வரணும், அதுக்கு தான் பார்க்கணும். ஹவுஸ் விசிட் தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலயும். சரி, ரொம்ப சந்தோஷம். சுக்கிரன் 4ல இருக்கார். நீங்க இந்த ஒரு நிமிஷம். உங்களுக்கு இந்த ஒரு கால் வருது, பேசிட்டு வரேம்மா. ஓகே ஓகேங்கப்பா. அம்மா இப்ப குலதெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா? ஆமாங்கம்மா. அது எங்க வீட்டுக்காரோட குலதெய்வ வழிபாடு. எனக்கு எப்படி அந்த முறைப்படி பண்றதுன்னு தெரியாது. ஆனா நான் போய் விளக்கு ஏத்தி வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படி வரலாமா? இல்லை அதுக்கு எதுவும் அவங்க முறைப்படி என்ன வழிபாடோ அதை பண்ணணுமா? அவங்க ஒழுங்கா பண்ணிருக்காங்களா குலதெய்வ வழிபாடு? அவங்க வருஷம் அதெல்லாம் அவங்க ஃபேமிலியா போய் பண்ணுவாங்க. நீங்க அவங்களோடது பண்ணக்கூடாது, உங்களோடதுதான் பண்ணணும். ஏன்னா என் பொண்ணு இப்ப என் கூட தானே இருக்கா, அவருடைய ரத்தம் தானே அது. ஆமா. அதனாலதான் நான் வந்து பண்ணுங்க. நீங்க அதை விட்டுருங்க. குலதெய்வத்துக்கு பதிலு சூரியன் இருக்கார் பாத்தீங்களா, நவகிரகங்கள். ஆமா, அதெல்லாம் சூரியன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்க வந்து சிவனுக்கு முடிஞ்சா பொங்கல் வச்சு அவருக்கு என்ன பிடிக்குமோ உங்களால என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுமோ அது வந்து அங்க படையெல்லாம் போட்டு நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுவும் இருக்கிற சூரியனையும் சரிங்கம்மா சேர்த்து பண்ணிட்டு வாங்க. அப்ப உங்க மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும். சரிங்கம்மா. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது சூரியன் சிவன் கோயில் இல்லையா? ஆமா ஆமா. சிவன் கோயில்ல போய் நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு பொங்கல் வச்சு நல்லா படையல் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வரணும். செய்யுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒண்ணு சிவனுக்கு செய்யுங்க, இல்ல சூரியனுக்கு செய்யுங்க. ஓகே ஓகே. இல்ல ரெண்டுத்துக்கும் செய்யலாம். ஓகேம்மா ஓகேம்மா. நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். ஓகேம்மா ஓகேம்மா. இது எந்த கிழமையில செய்யணும்னு ஏதாவது இருக்கா? குலதெய்வமே யாருன்னு உங்களுக்கு அவரே வந்து உணர்த்திட்டு போயிடுவார். சரிங்கம்மா. அதுதானே தெரியாம இருக்கேன்னா அப்பா வந்து அவருடைய முன்னோர்கள் வந்து ஹிந்துவா தான் இருந்திருக்காங்க. என்னோட கொள்ளு தாத்தா
ம். அம்மா வந்து முழுக்க முழுக்க ஐயங்கார் வழிபாடு தான், விஷ்ணு வழிபாடு தான், சிவன் வழிபாடு கிடையாது அம்மா வழியில. ம். 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 அவங்க எங்க அம்மா வீட்ல பிள்ளையார்லாம் கும்பிட மாட்டாங்க, முருகன் கும்பிட மாட்டாங்க. ஒன்லி பெருமாளை மட்டும்தான் வணங்குவாங்க. ம்ஹ்ம். அப்பா வழியில வந்து காளி வழிபட்டதாக கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்க அப்பாவுடைய தாத்தா வந்து அம்மா தான் வந்து கட்டபொம்மன் வழியில ஆமா வந்தவங்களா? கட்டபொம்மன் வழியில வந்தவங்க. ஆமா. ஆமா. அதாவது கட்டபொம்மன் வழியில இல்ல, கட்டபொம்மனே வந்து ஒரு அரசர்கிட்ட தான் இருந்திருக்காரு. ஓகே. அப்பெல்லாம் இந்த பேரரசு, சிற்றரசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ஆமா. அப்ப இந்த சிற்றரச நீ இப்ப எடுத்துக்கோ அப்படின்னு கிஃப்ட்டா குடுப்பாங்க தெரியுமா? ம். 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 அந்த மாதிரி வந்த அந்த இதுல குடுத்த ஒரு அவரை விட பெரிய ராஜா. ஓ. ம். ம். அந்த ராஜாவுடைய பேத்தி. ம். யாரு? அம்மா. ஆமா. ஓ. ம். 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 எங்களுக்கு குடும்பத்துக்குன்னே ஒரு வாழ்க்கை வரலாறு புக் இருக்கு. அதுல எங்க பேரு, என் பொண்ணு பேர்லாம் இது பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்லையே. இந்த வம்சாவளியிலேருந்து வந்தவங்க அப்படின்ட்டு. ம்ஹ்ம். ம். 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 அதுல அப்பாவுடைய அப்பா வந்து ராமநாதபுரம் சைடு தான் இருந்திருக்காரு. அவரு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காரு 15 வயசுலயே. ஓடிட்டாங்களா? வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. அதாவது எங்க கொள்ளு தாத்தா. ம். அந்த 15 வயசுல ஓடி வந்ததுனால நேரா கொடைக்கானல் மலையில இருக்கக்கூடிய ஒரு ஃபாதருடைய இன்ஸ்டியூட்ல போய். என்னங்கம்மா? கிடைச்சிட்டாங்களா அப்புறம்? இல்ல இல்ல, ஆக்சுவலி எங்க தாத்தா கொள்ளு தாத்தா இருக்கார் இல்லையா, ஆமா. அவரு 15 வயசுல அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு கொடைக்கானலுக்கு ஓடி போயிட்டாரு. ம். ஓடி போய் அங்க ஒரு கிறிஸ்டியனுடைய மிஷனரிஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. ம். அங்க வளர்ந்துருக்காரு. 15 வயசுல இருந்து அங்கேயே வேலை செஞ்சு வளர்ந்ததுனால அவரு கிறிஸ்டியனாவே மாறிட்டாரு. ஹிந்துவா இருந்தவர் கிறிஸ்டியனா மாறிட்டாரு. ம். அவரு ஒரு பெரிய உயர்வான இடத்துக்கு வரும்போது ம். அங்க நல்ல ஒரு மரியாதை அவர் மேல. ஓ. ஐயா கூட கேட்டிருக்காரு, நீங்க கம்மவ நாயுடுவான்னு கேட்டிருக்காரு. கரெக்டா கேட்டிருக்காரு. கம்மவ நாயுடு தாங்க ஐயா. ம். ம். இவரு ரமேஷ் ஐயா கேக்குறாரு கம்மவர் நாயுடுவான்னு. எப்படி சொல்றீங்க இத? அந்த இடத்துல நான் அடிக்கடி போயிருக்கேன். அந்த கட்டபொம்மன் கோயில்பட்டிக்கு. ஆமா, கோயில்பட்டிக்கு அந்த அடிக்கடி போவேன். கோவில்பட்டியில தான் அந்த குலதெய்வம் இருக்கு, ஜக்கம்மா. ஆமா, அவங்க அங்கதான் பேர் இருக்கு. அந்த பேர் எனக்கு வரல. ஆள ஆரம்பிக்கும் அங்க ஏதோ ஒரு சம்திங் ஆள தான் அந்த பேர் ஆரம்பிக்கும். அந்த கோவில்பட்டியில இருக்கு அந்த குலதெய்வம், அம்மாவுடைய குலதெய்வம். ம். அக்கம்மாவா? இல்ல இல்ல, ஜக்கம்மான்னு வராது, வேற வித்தியாசமான ஒரு. நான் எங்க பெரியமாட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன். சுத்திலும் அங்க நிறைய குலதெய்வங்கள் இருக்கு. கோவில்பட்டி தான் குலதெய்வ கோயில். ம். அப்புறம் என்னம்மா சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கொடைக்கானல் போயிட்டு வந்தாங்க. அந்த கிறிஸ்டியனா மாறி அப்புறம் அங்கேயே வளர ஆரம்பிச்ச உடனே அங்கேயே ஒரு பொண்ணு இந்து பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணாரு. அப்பா வந்துட்டாங்க. ஓகே ஓகே. அப்பா இந்த ஜாதகம் பாருங்க. அவங்க சார் பேர் என்ன சொன்னீங்க? ரமேஷ் சார், சென்னை. ரமேஷ் சுவாமிநாதன். நல்லது சார். உங்களுக்கு அதிகபட்ச கஸ்டமர் வந்து ஃபீமேலா இருக்காங்களா? ஆமா சார், அதானே தொல்லை ஐயா. அதான் தொல்லை. இல்ல, அது எனக்கு நீங்க சொல்லினாலும் எங்களுக்கு தெரியும்ல சார். ஆமா ஆமா, எப்பொழுதும் உஷாரா இருக்கணும் ஐயா. எப்பொழுதும் உஷாரா இருக்கணும் சார். உஷாருங்கிறது வேற சார். காலம் வந்து அது என்ன தீர்மானம் பண்ணுதோ அதுல நீங்க பயணம் பண்ண முடியும். நீங்க காலத்தை மீறி பயணம் பண்ண முடியாது. அது முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு நேரம் ரொம்ப ஹாட்டா இருக்கும், ஒரு நேரம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஆமா, பிடிச்சவங்கள்ட்ட ஸ்வீட்டா பேசுவீங்க, பிடிக்காதவங்கள்ட்ட ஹாட்டா பேசிடுவீங்க. பேலன்ஸ்டா இருக்க மாட்டீங்க. கரெக்ட் கரெக்ட். ரெண்டாவது உங்க மனசுக்குள்ள வந்து எப்பயுமே வந்து ஒரு டார்க்னஸ் இருக்கும். கண்டிப்பா. சரியா? அதே நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அயன சயனம் வந்து சமநிலை இல்லாமல் இருக்கு. எஸ் சார், கரெக்ட் சார். அதே நேரத்துல வந்து உங்களுக்கு தொழில் ரீதியா வந்து எப்பயுமே வந்து எல்லாமே அதாவது நெருக்கடியிலே எல்லாம் பண்ணுவீங்க. ஆமா, நெருக்கடியில தான் வருமானமே வருது.
நெருக்கடிலாம் எல்லாம் பண்ணுவீங்க. பெரிய அதாவது டென்ஷன்ல தான் உங்களுக்கு தொழில் நடக்கும். அதாவது ஒரு ஆமா வேலை பார்த்துட்டு போய் இன்னொரு கால் அவசரம் வரும். இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒருத்த கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. கரெக்ட் சார். உண்மைதான். 7, 8, 9. அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க. அம்மா வந்து அப்பாவை நல்லா பாத்துக்கிறாரு. அம்மா இறந்துட்டாங்க 2 வருஷம் முன்னாடி. இருந்த வரைக்கும் அம்மா சிறப்பான அம்மா. ஆமா. கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நிறைவு காலம் இருந்திருக்கும். கண்டிப்பா உண்மைதான். ரைட். வேற என்ன சார் கேள்வி? இப்போ அவங்க ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அதான் நான் தேடிட்டு இருக்கேன். அதுக்கு பிரசன்னம் போட்டு தான் சார் பார்க்கணும். ஓகே சார். ஓகே. இந்த பிரசன்னம் போட்டாங்கம்மா, பதில் சொல்லுங்கம்மா. பிரசன்ன வித்தகர். அப்பா நீங்களே பார்த்து சொல்லிடுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் பிரசன்ன ஜீனியஸ். எனக்கு ஒண்ணும் தெரியாது. அச்சச்சோ, உங்க அளவுக்குலாம் இல்லைங்கப்பா, நீங்களே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஐயா அவங்க நல்ல நிலையை அடைஞ்சிட்டாங்க ஐயா. அப்பா அது சந்தோஷம். ஆனால் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தேன். ஆனால் சொல்லுங்க ஐயா. அதுல சில விஷயங்கள் இருக்கு. அத வந்து பரிபூர்ணமா செய்ய வேண்டிய பரிபூர்ணம் இருக்கு. சொல்லுங்க ஐயா, என்ன செய்யணும்? அவங்க இறைவனடி சேர்ந்து எவ்வளவு நாள் ஆகுது? 2 வருஷம் ஆக போகுது. அவங்களுக்கு உண்டான கடமைகள்லாம் சிறப்பா செய்றீங்களா? நான் ஒருத்தன் தான் செய்யறேன். வீட்டுல யாரும் செய்யறது இல்ல. மூத்தவர் இருக்காரு, அவர் அதெல்லாம் செய்யறது இல்ல. அவரு பெரியார் வழி. அவங்களுடைய திதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அன்னைக்கு தேதிக்கு அன்னைக்கு கிழமைக்கு உங்களுடைய பார்வையில வெள்ளை கலர் பட்டுப்பூச்சி தெரியுதான்னு பாருங்க. சரி. 1. இல்ல வெள்ளை கலர்ல பசுமாடு தெரியுதான்னு பாருங்க. 2. இல்ல அன்னைக்கு பொழுதுக்கு உங்க காது பட யாராவது பால் வாங்கணும், தயிர் வாங்கணும்னு ஏதாவது சொல்றாங்களான்னு கேளுங்க. இந்த நிகழ்வுலாம் நடந்தா அவங்க இறைவனடி சேர்ந்துட்டாங்க, அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுல வந்து ஏதாவது மாற்றங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது, மாற்றங்கள் இல்ல வந்து தயிர் கிடைக்கல, மோர் கிடைக்கல, பசுமாடு கருப்பா வருது, பட்டுப்பூச்சி கலர் மாறி வருதுன்னா நீங்க செய்யற வழிபாடு நிறைவா இல்லைன்னு அர்த்தம். சரி. இதை விட சூட்சமா சொல்ல முடியாது. சரி. சரி. நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது. அதாவது நீங்களே உணர்ந்துக்குவீங்க அப்படிங்கறனால நான் சூட்சமத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். கரெக்டியா. சில விஷயங்கள் இண்டிவிஜுவல்ல தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஆமா. சரி, அவங்க கிட்ட திருப்பியும் பேச முடியுமா என்னால? அந்த ஜாதகத்தை போடுங்கம்மா. இதுக்கு நீங்க திவ்யா அம்மாவுக்கு தட்சணை கொடுத்துடணும். கொடுத்துடலாம். நல்லது. அப்பா நானும் கொடுத்துட்றேன்ப்பா. நீங்க எனக்கு ஒரு அருமையான விஷயத்த சொல்லி இருக்கிறீங்க. அதாவதுமா இதை ஏன் கேட்கறேன்னா, நீங்க கேட்ட விஷயமானது உங்களுக்கு பலிதமாகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். காசு வாங்குறதுக்காக நான் சொல்லல. இல்ல நீங்க இப்ப நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே என் மனசுல, நீங்க வெளியில போயிருந்தீங்க இல்லையா, அப்பவே மனசுல தோணுச்சு அப்பாவுக்கு ஒரு தட்சணை கொடுத்துட்டு மேம்க்கு ஒரு தட்சணை கொடுத்துடணும் அப்படின்னு மனசு சொல்லிச்சு. இப்ப அது மனசுல தெளிவடைஞ்சிடுச்சு. இல்லம்மா, எதுக்காக சொல்ல வரேன்னா, அதாவது வைத்தியமும் ஜாதகமும் வந்து அந்த இது வந்து நம்ம ஃப்ரீயா கேட்கக்கூடாது, கேட்டா பலிதமாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான்ப்பா, அது உண்மைதான். ஏன்னா இப்ப எனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால நல்ல அதுதான்ப்பா. என்ன பொறுத்த வரைக்குமா இப்ப எனக்கு 3 ஜூம் மீட்டிங் இருக்கு. சரிங்கப்பா. 3ஐயும் கட் பண்ணிட்டு நம்ம திவ்யாமா போட்டாங்களேன்னு சொல்லிட்டு வந்தேன். அது எங்களுக்கு இன்னைக்கு பிரபஞ்சம் உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிட்ட இருந்து வழி கிடைக்கிறதுக்கு. இதுதான் நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நான் கிருஷ்ணன்ட்ட டெய்லி பேசுவேன்ப்பா. சரிம்மா. அவர்கிட்ட நான் என்ன கேளு, எனக்கு ஏதாவது வழி காமி, எனக்கு ஏதாவது ஏன் இங்க வந்தேன், எதுக்கு வந்தேன், இதுக்கு ஏதாவது வழி சொல்லு, எதனால அது எது அப்படின்னு நான் கேட்டுட்டே இருப்பேன். ரமண மகரிஷி மாதிரி நான் யாரு, ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன, ஏன் என்னை இன்னும் வச்சிருக்க, இல்ல நான் என்ன செய்யறதுக்காக என்னைய படைச்சிருக்க, இதெல்லாம் டெய்லி கேட்பேன். 2வது
வழிகாட்டுன்னு சொல்லிக்கிட்டே சொல்லாத நாளே கிடையாது. இன்னைக்கு உங்க மூலியமா எனக்கு வழி காட்டியிருக்காரு. திவ்யா மேம் உங்க மூலியமா. இல்ல இறைவன் திருவுள்ளம்மா. நான் ஒண்ணுமே கிடையாதும்மா. வெறும் கருவிதாம்மா. ஸ்பீக்கர்மா. சவுண்ட் அங்கேருந்து வருதுமா. அவ்வளவுதாம்மா. அது உண்மைதாங்கப்பா. உண்மைதாங்கப்பா, நீங்க சொல்றதா கரெக்டுங்கப்பா. ம். ஐயா ரமேஷ் ஐயா, சொல்லுங்க ஐயா. நீங்க முதல்ல கேள்வி கேட்ட பக்குவமும் இப்ப கேட்கிற பக்குவத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா. டோன் மாறிக்கிட்டே இருக்கும். இல்ல அப்படி சொல்லல. இல்ல அந்த இடத்துல வந்து என்ன விஷயம் அப்படின்னா, பரிவர்த்தனை ஆகுதுல்லப்பா, செவ்வாவும் புதனும். ஆமா ம். ஐயா, உங்க ஜாதகத்துல வந்து நீங்க என்ன கேட்டீங்க இப்ப? இப்போ அவங்க கிட்ட பேச முடியுமான்னு கேட்டேன். டிசம்பர் ஏற்கனவே மாசத்துக்கு நான் பல டிசம்பர் மாசத்துக்கு மேல பேசலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், ஆனா இவங்க கிட்ட மட்டும் பேச முடியல. நான் சொல்லிடுறேன், அவங்க பேசுவாங்க. ஓகே, நன்றியா, நன்றி. சொல்லுங்க. டிசம்பர் மாசம் அவங்க கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றியா, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சரியா, என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்க ஐயா. நிறைய இருக்கு. அப்பா இப்ப பிரபஞ்சம் ஒண்ணு சொல்லி இருக்கு. அம்மா, பிரபஞ்சம் இன்னைக்கு ஒண்ணு சொல்லி இருக்குன்னு சொல்றேன்ப்பா. ஸ்வீட் வந்துச்சு எனக்கு. என்னதுமா? ஸ்வீட் கிடைச்சது. ஸ்வீட்டா? ஆமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்ப நல்லதே நடக்கும். நல்லது 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 நல்லது, வாழ்த்துக்கள். சரிப்பா ஐயா. என்னதெல்லாம் செய்யணும் ஐயா சொல்லுங்க ஐயா. நிறைய இருக்கு. பிரைவேட் சாட்ல வரவா? அதுதான் யோசிக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எப்படி இந்த சில விஷயங்கள் வந்து 7ஆம் அதிபதி வந்து 12ல போய் உட்கார்ந்துருக்காரு. 7, 8, 9, 10, 11ஆம் அதிபதி 2ல வந்து உட்கார்ந்துருக்காரு. புதன் 7, 8, 8ஆம் அதிபதி 2ல வந்து உட்கார்ந்துருக்காரு. ரெண்டாவது லக்னத்துல மாந்தியர் இருக்காரு, குளிகன் இருக்காரு. லக்னாதிபதி வந்து அவரு 4ல போய் அவரு வீட்டுல உட்காந்துட்டாரு. 7, 8, 9, 10, 1, 2, 3. அம்மா அப்பா உங்க கல்யாணமே வந்து எதிர்பாராத கல்யாணம், திடீர் கல்யாணம், கல்யாணத்துல பிரச்சனை ஆயிருக்க மாதிரி சொல்லுது. கல்யாணமே பண்ணிக்கல. இல்ல, கல்யாண மண்டபம் வரையும் போய் நின்றுக்கலாம். இல்ல சார், எந்த முயற்சியுமே எடுக்கல. நான் வேண்டான்ட்டேன். 1, 2, 3. 3ஆம் அதிபதி 12ல கேதுவோட சம்பந்தம். 2ஆம் அதிபதி 12ல. ரைட்டு, வேற மாதிரி காமிக்குது. சரி பாத்துக்குவோம். என்ன தசாபதி நடக்குது? இப்போ வந்து சனி தசை, செவ்வாய் பத்தி. அறுவை சிறப்பு. அதாவது ஆப்போசிட்ல ஆளே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா சார். கரெக்டா? நிழலோட சண்டை, யுத்தம் கடுமையா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. எதிரிகள் வந்து வெளிப்படுத்த முடியாது. நீங்க பர்சனலுக்கு வந்துருங்க. வந்துடுறேன். புரிஞ்சுது. நல்லது, மங்களம். நான் இது நாளைக்கு காலையில தொடர்பு கொள்றேன். நாளைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கும் போது ஒரு எத்தனை மணி? ஒரு 12 மணி, 1 மணிக்கு வரலாமா? நல்லதுயா. ஏன்னா காலையில 2 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். இல்ல முடிச்சுட்டே சொல்லுங்க. 12 மணிக்கே நான் கூப்பிடுறேன். நல்லது. கால் பண்ணி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. ரைட் சார். வேற என்ன சொல்லுங்க? கேட்டவர்கள் நிறைவா இருந்ததா? சூப்பரா இருந்தது. ரொம்ப திருப்தியா இருந்தது சார். நல்லதுமா. ஏதோ எனக்கு ஆண்டவன் சொல்லி உத்தரவு கொடுக்குறேன். நான் சொல்ல முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். ராதாமா, கை தூக்கிருக்கீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமாப்பா, இப்ப வந்து அவருக்கு சொன்னீங்கல்ல, அவர் கூட கேட்டாரு இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு கேட்டார் இல்லையா? திரும்ப பேசலாமா? அது உயிர் உள்ளவர்களா இல்ல உயிர் இல்லாதவங்ககிட்டயா? புரியல. அவர் ஏதோ கேட்டார் இல்லையா, நான் திரும்ப மறுபடியும் பேசலாமா அப்படின்ட்டு, பேசுவாங்களா அப்படின்னு.
ஆன்ம தொடர்புன்னு கேக்குறாரு. அதேதான்ப்பா. இப்ப நான் எங்க அம்மா கிட்ட பேசுவேன். சரி எங்க அம்மா இல்ல. அம்மா வந்து ஒரு பெரிய ஜோதிடர். அதாவது ஜோதிடர்னா தொழில்முறை ஜோதிடர் இல்ல. அவங்க தனக்கு தானே பாத்துக்கிறது. சரி மத்தவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா பாப்பாங்க. சரி அதே மாதிரி எங்க தாத்தாவும் எங்க அம்மாவுடைய அப்பாவும் நல்ல ஜோதிடர். அதாவது இதேதான், தொழில்முறை இல்ல, சரி ஜாதகம் நல்லா பாப்பாங்க. சரி அதனால நான் என்னன்னா எங்க அம்மா கிட்ட வந்து ஆரம்பத்துல எங்க அம்மா இறந்தது எனக்கு துக்கம் தாங்கல. அதனால அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு போய் நான் பேசினேன். இப்ப அவங்க ம் கிட்ட நான் ஜோதிடம் வந்து எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்பேன். சரின்பாங்க. அதுக்கப்புறம் நான் தான் உட்கார முயற்சி பண்ண மாட்டேன். இப்ப நான் எங்க அம்மாட்ட தான் பேசுறேனான்ற டவுட்டே எனக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்ச நாளா. அதுக்கு அதனாலதான் சரி. அதுக்கு விடை வந்து சமயவரமன் கோயில்ல தான் இருக்கு. சரிங்கப்பா. அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதனுடைய தொடர்பு வந்து என்ன நிலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்கப்பா. சரிங்கப்பா. இப்ப உங்களுக்கு வந்து எடுத்தோடனே ஒரு விஷயம் பெண் தெய்வத்தோட தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். ஆமாப்பா. சொன்ன முதல் பாயிண்ட் அதுதான். ஆமாப்பா. ரெண்டாவது உங்களுக்கு வந்து பெருமாள் கோவில்ல வந்து இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறையை சொன்னேன். ஆமாப்பா. உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை பாக்கி இருக்குன்னு சொன்னேன். ஆமாப்பா. எல்லா விஷயமும் வந்து இதுல வந்து எப்படி நம்ம எடுக்கிறோம் ஜாதகத்துல? தெரியலப்பா. ஏன்னா அதே நவகிரகம் தான், அதே 12 பாவம் தான். இருக்கிற அந்த கிரகங்கள் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கறது நம்ம உள்வாங்கணும். சரிங்கப்பா. இந்த இடத்துல நான் வந்து எப்படி நான் இது பண்றேன்னா, நவகிரகத்தையும் அந்த கோச்சாரத்தையும் இணைச்சு அவங்களுக்கு என்ன தெய்வ தொடர்பு இருக்கோ அதை இணைச்சுதான் நான் பதில் சொல்றேன். சரிங்கப்பா. ஓகேவா? ஆனா அந்த தெய்வம் வந்து அவங்க பொதுவா சொல்ற இந்த தெய்வத்தை வந்து நம்ம எப்படி பர்டிகுலரா சொல்றோம்? ஆமாப்பா. ஏன்னா அவங்க என்ன தெய்வம் சொல்றது இல்லையே. இந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன தெய்வங்கிறது எப்படி தெரியும்? ஆமாப்பா. அதனால நிறைய விஷயங்கள் இருக்குமா. சரிங்கப்பா. இப்போ உங்க தாயை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அம்மா இந்த ஜாதகம் வந்து இது அவங்க அந்த அம்மா ஜாதகம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காமா? போடுறேன்ப்பா. என்ன ஐஸ்வரி ஈஸ்வரர் சிங்கப்பட்டிருக்க ஸ்கிரீன்ல? ஆமாங்கப்பா, நீங்க அமிச்சது அதை அப்படியே வச்சிருக்கிறேன். வெரி குட் சூப்பர். தங்க காசா சேர போகுது. அது கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு. மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே வச்சுட்டேன். எப்படி? சூப்பர். 7 8 7 8 7 8ங்கும் போது அம்மா சொல்லுங்கப்பா. உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் காத்துக்கிட்டு இருக்கா வெயிட்டிங்ல. நன்றிங்கப்பா. நான் ஜாதகம் பார்க்காம சொன்னேன். இப்ப ஜாதகத்திலயும் அதான் சொல்லுது. சரிங்கப்பா. இது வந்து இந்த வழிபாடு, அந்த முட்டி போட்டு வழிபாடு மட்டும் இல்லாம ரெகுலராவே போற மாதிரி இருக்குதாங்கப்பா? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆ. இப்ப வேற புதுசா ஒண்ணு வருதேம்மா, அதுக்கு என்னமா பண்றது? யாருப்பா? இப்ப புதுசா வந்து உக்கிர தெய்வம் ஒண்ணு 16 கை தெய்வம் ஒண்ணு வருது. வாராகியாப்பா? மகிஷாசுர மர்தினி. ஓ சூப்பர்ப்பா. மகிஷாசுர மர்தினிக்கு தான் 16 கை. ஓ அப்படிங்களா? அது தெரியுமா? இல்ல அந்த அளவுக்கு தெரியாதுப்பா எனக்கு. மகிஷாசுர மர்தினி வந்து சிம்ம அசுரனை வந்து வதம் பண்றாங்க. ஓ. அவங்களுக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு 8 கை, 2 பக்கத்துக்கு 16 கை. ஓ சிலுக்குது உடம்பு. சொல்லுங்கம்மா. உடம்பு அப்படியே சிலுக்குதுப்பா, சொல்லும் போதே தூக்கி தூக்கி போடுது. அந்த சுவாமியுடைய தொடர்பு உங்களுக்கு டிசம்பர் மாசம் வருது. சரிங்கப்பா. ஆனா அந்த தெய்வம் வந்து தூர தேசத்துல இருக்கு. சரிங்கப்பா. அது என்னைக்கு நீங்க தரிசனம் பண்றீங்களோ டக்குன்னு உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். சரிங்கப்பா. அந்த அந்த இதையும் எங்க தூர தேசத்துல எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து சாமுண்டி ஈஸ்வரின்னு சொல்லலாம். மகிஷாசுர மர்தினி அது பெங்களூர்ல இருக்கிறது நீங்க சொல்றது கரெக்டு. பட் வந்து அந்த இடத்துல வந்து சாமுண்டி ஈஸ்வரிங்கிறது வந்து கொஞ்சம், அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய தெய்வம் என்னுடைய வேற வேற
ஹலோ. குல்பர்க் காளி. இல்லம்மா. சொல்லுங்கப்பா. இல்ல டிசம்பர் மாசம் வரையும் உங்களுக்கு டைம் இருக்குல்ல. சரிங்கப்பா, நான் இந்த நம்ம அம்மா அப்பா போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அங்க போனா கனெக்டிவிட்டி கிடைக்கும். சரிங்கப்பா. இது எதுக்காக வந்து இந்த 16 கை சாமி வருது தெரியுமா? தெரியாதுப்பா. 16 கைன்னா எதுக்கு 16 கை சாமிக்கு? தெரியலையேப்பா. 16 திதிக்கு தான் 16 கை. ஆமாம்ப்பா. கரெக்டா? ஆமாம்ப்பா. முதல்ல தெரியல, நீங்க இப்ப ஆமாங்கிறீங்க. இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா நான் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் முழுசா படிப்பேன், பாராயணமும் பண்ணுவேன் டெய்லி. இப்ப வந்துருச்சா லலிதா லலிதா பரமேஸ்வரிக்கு எத்தனை கை? 16 திதி நித்திய தேவிகள் தான்ப்பா. கரெக்ட்ப்பா. இப்ப பாருங்க, சொல்லும் போதே எனக்கு உடம்புலாம் அப்படியே சிலிர்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த சாமி வருதுங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஆமாம்ப்பா. இதுதாம்மா ஜாதகம். ஓகேவா? கண்ணே கலங்குதுப்பா எனக்கு நிஜமா. அம்மா நான் பாக்குற முறை இப்படித்தாம்மா. எனக்கு தெய்வம் வந்து அடையாளம் காமிக்கும், இதை சொல்லும் அதைத்தான் நான் சொல்லுவேன், வேற ஒண்ணும் சொல்ல மாட்டேம்மா. அந்த தெய்வத்தோட தொடர்பு வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு நீங்க சாத்வீகமா போறதுன்னா காஞ்சிபுரம் போகலாம். சரிங்கப்பா. அப்படி நீங்க உங்களுக்கு பக்கமா வேணும்னா பட்டீஸ்வரம் போகலாம். சரிங்கப்பா. பட்டீஸ்வரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. இல்ல புதுக்கோட்டை புவனேஸ்வரி பார்க்கலாம். சரிங்கப்பா, அது 1 மணி நேரம் தான், போயிட்டு வந்துடுறேன்ப்பா. புவனேஸ்வரிக்கு 16 கை தெரியுமா? ஆமாம்ப்பா. இப்போ உங்களுக்கு வந்து நியரஸ்ட் பிளேஸ் சாத்வீகமான தெய்வமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆமாம்ப்பா. ஆனால் அந்த இடத்துல அந்த தெய்வத்துக்கு அக்னி சம்பந்தப்படுது. சரிங்கப்பா. அக்னி சம்பந்தப்படுதுங்கும் போது அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன வருது அப்படின்னா அது சிவன் கோவிலாவும் இருக்கு. சரிங்கப்பா. அதே நேரத்துல வந்து அது வந்து பசுமையான இடமாவும் இருக்கு. சரிங்கப்பா. அப்ப அது என்ன தெய்வம் அப்படின்னு எனக்கு தோன்றது என்னன்னா பிரத்திங்கரா. பிரத்யங்கரா. சரிங்கப்பா. ஐயாவடி. எந்த ஊருப்பா? ஐயாவடி. ஐயாவடி. சரிங்கப்பா, நான் அது என்னன்னு கூகுள்ல பார்த்துட்டு போறேன். ஜெயலலிதா அம்மா வந்து அங்கதான் நிகும்பலா யாகம் பண்ணாங்க முதல்ல. மிளகாய மூட்டையே கொட்டினாலும் ஒரு பிறந்த பிள்ளை இருந்தா கூட தும்மாது. அதுதான் நிகும்பலா யாகம் செய்யற இடம் அது ஐயாவடி. வாய்ப்பு ஆமா, ஒரு அமாவாசைக்கு போயிட்டு வாங்க. அமாவாசைக்கு. சரிங்கப்பா. சரியா? சரிங்கப்பா. அந்த சாமிக்கும் 16 கை வரும். சரிங்கப்பா. சரியா? சரிங்கப்பா. இது வந்து நீங்க இப்ப நான் இந்த கேள்வி எதுக்கு கேட்டீங்க, நான் இப்ப எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலையே. அம்மா, எங்க அம்மா கிட்ட நான் பேசுவேன்னு சொன்னேன், ஆத்மா கிட்ட. அது டிசம்பர் மாசம் நடக்குமா உங்களுக்கு? சரிங்கப்பா. டிசம்பர் மாசத்துக்கு மேல இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த லீடு கிடைக்கும். சரியா? சரிங்கப்பா. சரிங்கப்பா. கனவுல வந்தா அது என்ன சொல்ல வருதுக்கா? என்னம்மா? இறந்தவங்க கனவுல வந்து அவங்க என்ன சொல்றதுக்காக வருவாங்க? இறந்தவங்க கனவுல வராங்கன்னா அந்த கிரகம் வந்து எதனுடைய தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். ஓகே. இப்ப வந்து இவங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி புதன் வந்து 6ல போய் சூரியன் சுக்கிரன் புதனோட உட்கார்ந்துருக்காரு. 6ஆம் அதிபதி வந்து 7ல செவ்வாயோட சேர்ந்துட்டார். ஆமா. அப்ப செவ்வாய்ங்கிறது வந்து சுருக்கம். அவருக்கு 2ல சந்திரன் உட்காரும் போது அந்த சுருக்கமான நிலையில வந்து இவங்களோட தொடர்பு கொள்ளணும், அதாவது சாத்வீகமா இருக்காங்க, நல்ல நிலையில இருக்காங்கன்னு அர்த்தம். சரி சரிங்க. இதே வந்து அந்த இடத்துல வந்து இப்ப செவ்வாய் அந்த குருவோட வீட்டுல செவ்வாய் நட்பு, குருவோட வீட்டுல கேதுவும் நட்பு. ஓகே. அப்ப அந்த வீட்டுக்கு 8ஆம் அதிபதி வந்து இங்க 2ல உட்கார்ந்து தன் வீட்டை பார்க்கும் போது அப்ப பேச முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். தாதாமா கரெக்டாமா? கரெக்டுப்பா, கரெக்ட். இல்ல நான் எப்படி பலன் எடுப்பேங்கிற ரகசியத்தையும் சொல்லிட்டேன். ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாராகி உபாசகர் எங்க பாப்பாவோட போட்டோவை பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த பாப்பாவுடைய பின்னாடி ஒரு வயதான தோற்றம் உள்ள ஒரு அம்மா துணைக்கு இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு. அவருக்கு எங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்பதான் அந்த அம்மா வயசு என்ன தெரியுமா? சொல்லுங்கப்பா. அது தொண்டு கிழவி.
ம் எல்லாம் உக்கிர சாமியை மாத்திட்டாங்க. ம் வயசான சாமி அது. வயசானன்னா அந்த சாமி அம்பாட நீங்க வந்து திருச்சியில் இருக்கீங்களே, நான் ஒரு சாமியை கிளவினே பேசுவேன் தெரியுமா? யாருப்பா? திருச்சிக்குள்ள இருக்கு சமயபுரம் அம்மாவா? அம்மா. சமயபுரம் மாரியம்மாவையா? சமயபுரமா அழகா இருக்குமா, அது பச்சை பிள்ளை. சமயபுரம் மாரியம்மன் பச்சை பிள்ளை. ஆமாப்பா. இது நான் சொல்ற சாமி வந்து நான் போனோடனே சாமி வந்து என்ன கிளவி நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்பேன் சாமி பார்த்து. உடனே சாமி என்னை பார்த்து சிரிக்கும். எந்த கோயில்ப்பா? நீங்க திருச்சியில தான் இருக்கீங்க, ஒவ்வொரு சாமியை சொல்லுங்க பாப்போம். எந்த கோயில் போனீங்க? அகிலாண்டேஸ்வரி இருக்காங்க. இல்ல, அது வந்து கோபமான தெய்வம். ஆக்சுவலி அகிலாண்டேஸ்வரி வந்து வாராகி தான் இருக்காங்க. வாராகியை தான் 3 வேளையா அகிலாண்டேஸ்வரியா மாத்தி காலை மதியம் மாலைன்னு வச்சிருக்காங்க. போட்டிருக்காங்க. ஜேஷ்டா தேவி இல்ல. இல்ல இல்ல இல்ல. ஆமா, ஜேஷ்டா தேவி இல்ல. அடுத்து உறையூர் வெக்காளி. அந்த சாமியை பாத்தீங்கன்னா வயசான தோட்டத்துல உட்கார்ந்துருக்கும், பாட்டி மாதிரி. அப்படிங்களாப்பா? அந்த சாமி நல்லா பேசும். ஆனா சாமி எல்லாரும் பேச முடியாது, சாமி கிட்ட எல்லாரும் போக முடியாது. ஆமா, இப்ப என் கண்ணுக்குள்ள அந்த முகம் வருது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி வயசான தோற்றம் தான். அதாவது கொஞ்சம் நெத்தி வந்து சுருங்கி கீழே இறங்குன மாதிரி இருக்கும், வாய் வந்து கீழே இறங்குன மாதிரி இருக்கும். தாடை இறங்கி போயிருக்கும். தாடை. ஆமா, தாடை இறங்குன மாதிரி தான் இருக்கும். சிரிச்சு சாமி. இப்ப எதுக்காக சொன்ன இத மறந்துட்டேனே. அதான் எங்க அம்மாவுக்கு எங்க பாப்பாவுக்கு வந்து வயசான ஒரு தெய்வம் பின்னாடி இருக்கு. அப்படி தெய்வம் இல்ல, ஒரு அம்மா துணையா இருக்காங்க. பிரத்யங்கரா வயசான, அதுவும் பாட்டி தான். ஓகேப்பா. ஆனா அது சிங்க முகம், ரொம்ப உக்கிரமா இருக்கும். கர்ப்பமா இருக்கவங்களும் அங்க போக கூடாது. ஓகேப்பா. ஆனா அமாவாசை வழிபாடு அங்க சிறப்புமா. சாமி பேர் என்னங்கப்பா? உறையூர் வெக்காளியம்மன். ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. நெருப்பு தத்துவமா அந்த சாமி. உக்கிரமான தெய்வம், நெருப்பு தத்துவம். கூரை கிடையாது. அந்த சாமியில நானும் போய் ஜாலியா பேசிட்டு இருப்பேன். நான் பேசுறது சொல்லுங்க. நீங்க எங்கப்பா இருக்கீங்க? நான் போகாத கோயில்ல பார்க்காத கோயில்லம்மா, ஏறக்குறைய எல்லா கோயிலையும் பார்த்திருக்கேன். இல்லப்பா, நீங்க வசிக்கிற ஊரு இப்ப எங்க? ஆமா, வனக்கிழவி. அவளுக்கு பேரு வனக்கிழவி. ஆமாப்பா. இவங்களுக்கு மேல வந்து இதுதான், அந்த வெட்டி வேறு தான் குளிர்மைக்காக. அது வெயிலுக்கு மட்டும்தான். ஆமா, வெயில் காலத்துல. ஆமாப்பா. எனக்கு இந்த சாமியில 40-50 வருஷம் முன்னாடி தெரியுமா. இன்னொரு விஷயமெல்லாம் இருக்கு, அது வந்து உங்களுக்கு தகவல் எப்ப சொல்லுதோ அப்ப சொல்றேன். சரிங்கப்பா. நீங்க சொன்ன வாயெல்லாம் கொஞ்சம் அப்படிதான் வச்சிருக்காங்க. தாடை வந்து சிரிச்ச மேனிக்கு இருக்கும் சாமி. அதுவும் மஞ்சள் அலங்காரம் பண்ணி வச்சுனாங்க, பேசும் அப்படியே. செம்மையான சாமி. என் ஃப்ரெண்டு இந்த சாமி, எனக்கு ஃப்ரெண்டு. மம்மி நல்லா இருக்கியான்னு கேட்பேன், பாட்டி நல்லா இருக்கியான்னு கேட்பேன், கிழவி நல்லா இருக்கியான்னு கேட்பேன். அது உண்மைதாங்கப்பா. நம்ம யாரையாவது இப்ப நான் கிருஷ்ணனையே எடுத்துக்கோங்களேன், நான் பேசினா அவன் பேசுவான். 2வது முகத்தை அப்பப்ப மாத்திக்கிட்டே இருப்பான். நான் ஒவ்வொரு டைமும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்றேன், சொன்ன மாதிரி ஏதாவது வச்சு செய்வான் பாருங்க. அது உண்மைதான் நீங்க சொல்றது, நீங்க பேசுறது உண்மைதான். நான் சாமி கிட்ட தூரமே சாமி வைக்க மாட்டேன், சாமியை கூட்டாளியா மாத்திருவேன். நான் எப்பயுமே எந்த சாமியா இருந்தாலும் சரி, சாமி தூரம் வச்சா சாமி தூரமா இருக்கும், கிட்ட வச்சா சாமி ரொம்ப சந்தோஷப்படும். நீ யாரு நினைக்கிறியடா அப்படிங்க. நான் டெய்லியும் கிருஷ்ணன்ட்ட தான்ப்பா பேசுவேன், சண்டை போடுவேன், பாட்டு பாடுவேன். ஆனா எல்லாமோ நீதான் என்ன வழி நடத்துற, பாத்துக்கோ என்னே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்துடுறது. முன்னெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் அழுக வரும், இப்பெல்லாம் எதுக்குமே அழுக வர்றதில்ல. அழுக எதனால வருது? துக்கம் நெஞ்ச அடைக்கும் போது தாங்க முடியாததுனால வருது, துயரத்தினால கிடையாது. இறைவனை பார்க்கும்போது கண்ணு கலங்கி இருந்துச்சுன்னா கண்ணு சுத்தமாகுதுன்னு அர்த்தம். அப்ப எனர்ஜி வந்து சீக்கிரம் கண்ணுக்குள்ள உள்ள வருதுன்னு அர்த்தம். அது எனக்கு நிறைய டைம் நடந்திருக்கு. இப்ப நீங்க சொல்லும் போதே எனக்கு கண்ணு கலங்க ஆரம்பிச்சது இல்லையா.
அம்மாவை பத்தி சொல்லும்போது எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து ஒரு மாதிரி கண்ணு கலங்குச்சு. அதே மாதிரி புராண கதைகள் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கண்ணு கலங்கும். 16 கை வரும்போது உங்களுக்கு வந்துச்சு அந்த தகவல். சரிங்கப்பா. மகிஷாசுர மர்த்தினி பேசும்போது வந்துச்சு, கரெக்டா? ஆமாப்பா. ம். அது இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து எப்படா போகலாம் அப்படி எல்லாருமே சொல்லுவாங்க, உன் பிள்ளைய பத்தி நினைச்சியான்னு. அதாவது பகவான் படைக்கிறாரு, அவங்கவுங்களுக்கு அவருதான் வழி இது பண்றாரு, என்ன சொல்றது, படி அளக்குறாரு. அது மாதிரி என் பிள்ளைக்கும் படி அளப்பாரு அப்படின்ற மனநிலையில நான் இருந்தேன் இவ்வளவு நாளா. இந்த 4000 திவ்ய பிரபந்தம், இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்ரீ ருத்ரம் இதெல்லாம் நான் படிக்கிறேன் இல்லையா? அப்ப நினைப்பேன், இன்னும் மிச்ச மீதியை நம்ம முடிக்கவே இல்லையே, இதெல்லாம் முழுசா முடிச்சாதானே நம்ம, அதாவது அந்த நாட்கள் வந்து கம்மியா இருக்கு, இத முடிக்கிறதுக்கு நமக்கு காலம் வேணுமே அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போதுமே. சரி. அந்த டைம்ல தான் நான் வந்து எனக்கு இன்னும் ஆயுசு கூட வேணும்னு, அந்த புக்கு படிக்கிறதுக்கு தான் ஆயுசு கூட வேணும்னு கேக்குறேனே தவிர, எனக்கு வாழணும்ன்ற அந்த ஆசையே எனக்கு சுத்தமா போயிடுச்சு. அப்படி இல்லம்மா, வாழணும்னு நினைக்கிறவங்களை வந்து ஆண்டவன் வைக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? ஆசைதான். வாழணும்னு நினைக்கிறவனுக்கு வந்து ஆண்டவன் ஏன் வைக்க மாட்டான்னா, அவனுக்கு இன்னும் பிறவி கடன் இருக்குன்னு அர்த்தம். சீக்கிரம் ஃபைலை க்ளோஸ் பண்ணி புது ஃபைலை ஓபன் பண்ணிடுவார். வேண்டாம் வேண்டாங்கிறவனும் கூட்டவே மாட்டான். ஏன் சொல்லுங்க? அதுதான்ப்பா, நான் வேண்டாம் வேண்டாம்னு தான் நினைப்பேன். ஆனா இன்னமும் எனக்கு நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன் எப்போதும். அதுக்கு என்ன காரணம்? என்னன்னா, இன்னும் கொஞ்சம் வச்சே செய்வோம் இந்த பிள்ளைய அப்படின்றதுதான். இல்ல, அது கிடையாது. உண்மையான விஷயம் என்னன்னா, பிறவி குறைச்சிருந்த கர்மாவை தீக்கிறதுக்கு இருக்க பாவம் வந்து கண்டினியூ ஆகும். அவ்வளவுதான் விஷயம். ஓ, இப்போ கிளியரா? இருக்கிற பாவம் கண்டினியூ ஆகுமா? அதாவது பாவம் இந்த பிறப்புலயே குறைக்கணும்னா ஆயில கூட்டி கொடுத்தாதான் எனக்கு இருக்க மிச்ச கர்மாவை தீர்க்க முடியும். ஆமா. அடுத்த பிறப்பு இல்லாம. ஆமா. அதுக்காக பண்ற வேலை. நீங்க இந்த பிறப்புல என்ன பிறந்திருக்கீங்க, அடுத்த பிறப்புல என்னவா பிறக்க போறீங்க, போன பிறப்புல என்னவா பிறந்திருந்தீங்க முதற்கொண்டு ஜாதகத்துல எடுக்கலாம். திவ்யா அம்மா கேளுங்க, தெரியும் உங்களுக்கு. ஆமாப்பா, எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைன்னா, எனக்கு உயிர் போற நேரத்துல லலிதா சஹஸ்ரநாமம் அது படிச்சு முடிச்சிட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்ரீருத்ரம், ஸ்ரீ சுக்தம், 4000 திவ்ய பிரபந்தம், பகவத்கீதை, இந்த 5ஐயும் நான் நல்லா தரோவா படிச்சுட்டு தான் நான் முடிச்சுட்டு போகணும்ன்றது விரும்புறேன். அப்ப கூட ஒண்ணு இருக்கணுமே, அது சொல்ல மாட்டீங்க நீங்களே. ராமாயணமா? மகிஷாசுர மர்த்தினி அது படிப்பேன்ப்பா. அதுவும் இல்ல, முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. லலிதா இது ஹனுமன் சாலிசாவா? எல்லாம் நீங்க சொல்றது பூரா வந்து பாட்டா தான் சொல்றீங்க. நான் சொல்றது ரியல். திருப்புகழ், சிவபுராணம் அதெல்லாம் கிடையாது. தெரியலப்பா, நீங்களே சொல்லிடுங்க. இவ்வளவு நீங்க சொல்றதும் சரி, அது ஒன்னே ஒண்ணு இருந்தா எல்லாத்துக்கும் சமம். இது சுந்தரகாண்டமாப்பா? இல்லை சிவபெருமான் இல்லை. சைவத்துக்கு ஊதி, வைணவத்துக்கு துளசி தீர்த்தம். சிவபுராணம். சைவத்துக்கு விபூதி, விபூதி. வைணவத்துக்கு துளசி தீர்த்தம். சரிங்கப்பா. கிளியரா? புரியுது. ஆனா எனக்கு அது படிக்கணும்ன்றீங்களா இல்ல வைக்கணும் டெய்லி எடுத்துக்கணும்ன்றீங்களா? அந்த துளசி தீர்த்தம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, நீங்க படிச்சாலும் படிக்காட்டினாலும் துளசி தீர்த்தம் தான் அந்த படிச்சதுக்கு உண்டான சமமான நிலையை துளசி தீர்த்தம் கொடுத்துரும். ஓகேங்கப்பா. நான் தீர்த்தம் டெய்லி வைப்பேன். ஆனா துளசி அதுல எங்க வீட்டுல ஒரு துளசி தான் இருக்கு. அதுல இருந்து அது வந்து மாடமா இருக்கனால அதுல இருந்து நான் பறிக்கிறது இல்ல. ஒரே ஒரு இலை பறிச்சு போடுங்க. ஒரே ஒரு இலை. ஒரே ஒரு. சரிங்கப்பா, நான் போட்டுறேன்ப்பா. அது செஞ்சு பாருங்க, நிறைய மாற்றம் வரும் உங்க லைஃப்ல. சரிங்கப்பா. ஏன்னா எப்ப வந்து நீங்க லலிதா சஹஸ்ரநாமம் படிக்க ஆரம்பிச்சீங்க, பெருமாள் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே அந்த இடத்துல துளசி தீர்த்தம் வந்துடணும். ஆமாப்பா. துளசி தீர்த்தங்கிறது என்ன? மகாலட்சுமியா? இல்ல, புரியல. நீங்க எதை துளசி தீர்த்தம்னா பெருமாளுக்குரியது. ஆமா, அந்த இடத்துல துளசி தீர்த்தத்தை ஏன் சேர்க்கிறோம்? நம்மளுடைய சரீரம் வந்து புனிதமாகணும் அப்படின்றதுக்காக.
துளசி தீர்த்தம் சேர்க்க சேர்க்க கர்மால உள்ள கழிவு விலகும். ஆமாப்பா. ஓகேவா? ஓகேப்பா. ஓகேப்பா. ஏன்னா தண்ணி பூத சுத்தி. துளசி சேர்க்கும் போது கர்ம சுத்தியா மாறிடும் அது. ஓகேங்கப்பா. ஓகேங்கப்பா. சரியா? அதனாலதான் ஓகேங்கப்பா. பத்மாவதி வந்து மகாவிஷ்ணுவை விலைக்கு வாங்கும் போது ராதாதி வந்து ஒரு துளசி இலையை வச்சு சமன்படுத்திட்டு போயிட்டா திராச துலாபாரத்தை. ஆமாப்பா. ஆமாப்பா. ஒரே ஒரு துளசியை வச்ச உடனே அந்த துலாபாரம் சமநிலைக்கு வந்துரும். அவ்வளவு பெரிய தங்க மலையே வச்சாலும் ஒண்ணு அசையாத தட்டு ஒரு துளசியில வந்து சமனாயிருது. ஆமாப்பா. ஏன்னா துளசி வந்து மகாவிஷ்ணுவாகவே பாவனை பண்ணக்கூடிய பொருள். சரிங்கப்பா. ஏன்னா அதுல மகாலட்சுமி இருக்கனால மகாவிஷ்ணு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவார். சரிங்கப்பா. அப்ப நிறைவு காலம் நீங்க நினைக்கிறச்சே அதுக்கு துளசி இருக்கிறது சிறப்புன்னு சொன்னேன். சரியா? சரிங்க. சரிங்கப்பா. சரிங்கப்பா. நீங்க எங்க கேள்வி கேட்டீங்களோ அந்த கேள்விக்கு பதிலும் சொல்லிட்டேன். ஆமாப்பா. அதான் இது இத்தனையும் படிச்சுட்டு நான் போகணும்னு நினைச்சேன். நீங்க ஒரே வார்த்தையில முடிச்சுட்டீங்க. துளசியை ஒண்ணு வச்சு தீர்த்த வச்சாலே அத்தனையும் படிச்ச பலன் உங்களுக்கு கிடைச்சிடும்ன்றீங்க. அதான் உண்மை. சரியா? சரிங்கப்பா. ரெகுலரா நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பாருங்க, நீங்க வச்சு பாருங்க, உங்க வைபே மாறிடும். சரிங்கப்பா. நிச்சயமாப்பா. நானே கூப்பிட்டாலும் நான் பிஸியா இருக்கேன், நீங்க இன்னொரு நாள் பேசுங்கன்னு சொல்லுவீங்க. சரிங்கப்பா. நிச்சயமா அந்த நிலை வராது. நான் ஆனா நல்ல நிலைமைக்கு வருவேன். உங்களை நானே தேடி வந்து பாக்குற நிலைக்கு நான் வருவேன். நல்லதுமா, நல்லதுமா, வாழ்த்துக்கள்மா. இன்னும் நீங்க சொல்லவே இல்லப்பா, எங்க இருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை. நான் கரூர்ல இருக்கேம்மா. பக்கத்துல இருக்கீங்க. சரிங்கப்பா. இல்ல, இறைவன் திருவுள்ளம்மா, அவ்வளவுதான்மா. எனக்கு மேடத்தையே பார்க்கணும்னு ஆசை. ஒசூர்ல தர்மபுரி தாண்டி இருக்காங்க. நினைப்பேன் இங்க பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாம் ரொம்ப தூரத்துலதான்ப்பா இருக்காங்க. நிறைய பேர் அப்படித்தான். திருச்சி மீட்டிங் வருவோமா? வரும்போது சொல்றேன், நீங்க அங்க வாங்க பாக்கலாம். வாங்கப்பா வாங்க. வீட்டுக்கும் வாங்க. கோயில் வாசல்ல கோபுரத்துக்கு முன்னாடியே எங்க வீடுதான். இல்லம்மா, நான் கோயிலுக்கு வர வாய்ப்பு வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா என்னுடைய சூழ்நிலை வேற. நான் மீட்டிங் வரும்போது சொல்றேன், நீ வரும்போது பாக்குறேன். சரியாம்மா? சரிங்கப்பா. நல்லதுமா, வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கு எல்லாமே நிறைவாக்குறதுக்கும் நம்புறேன். நிச்சயமாப்பா. எல்லாம் இறைவன் வாழ்க்கையே மாறின மாதிரிதான் இருக்கு எனக்கு இப்ப நீங்க சொன்னது எல்லாமே. நல்லதுமா, நல்லதுமா. ரொம்ப நன்றிங்கப்பா. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணன். ஆக்சுவலி என்னுடைய ஒரிஜினல் பேரு கீதா தான்ப்பா. கீதா. நல்லது, நல்லது, நல்லது. கீதான் பேரு வச்ச யாருமே வந்து சிறப்பா வாழ்ந்தது இல்லம்மா. கீதான் பேரு வச்சாலே சோதனை தான். அந்த நபருக்கு சோதனை தான். அதாவது கீதான் பேரு வச்சா அவங்க வாழ்க்கை வந்து கர்ம வாழ்க்கைன்னு பேரு. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு கீதா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களேப்பா. அப்ப ஏதாவது தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். மேபி என்னன்னா கணவனை அடக்கி ஆள்றதெல்லாம் இருக்கலாம். அவங்க அதான் வீட்டுல ஹெட். இல்ல, கண்டிப்பா ஏதாவது செய்யக்கூடாத விஷயத்தை செஞ்சாதான் அப்படி மாறும். ஓகேப்பா. ஓகே. தர்மமா நியாயமா வாழ்றவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அது உண்மைதான்ப்பா. அதுதான் உண்மை. என் பொண்ணே நான் சொல்லுவேன், போய் ஒரு எங்கேயாவது போய் கொள்ளையடிக்கணும், பேங்க்லயே பார்த்து கொள்ளையடிக்கணும்னு ஏதாவது கஷ்ட காலத்துல அப்படி பேசுவேன். நான் சொல்லும் போது அவ சொல்வா, யாரு நீங்க தானே பேங்குக்காரன் நல்லா இருக்கணும்னு உங்க பாக்கெட்ல இருக்கிற காசையும் சேர்த்து வச்சுட்டு வந்துருவீங்க அப்படின்பா. உங்க பொண்ணு உங்களோட வெள்ளையந்தியா இருக்கும் போல் இருக்கே, பாவமே அந்த பிள்ளை. என் பொண்ணு என்னைய கூட்டிட்டு போய் வித்து அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துருவா. அது பெரிய விஷயம் இல்லம்மா. அதாவது நீங்க அது விளையாட்டுக்கு சொல்றீங்க, அந்த பிள்ளை கண்டிப்பா நல்ல பிள்ளையா தான் இருக்கும். பயங்கர டேலண்ட். எனக்கு அப்படியே ஆப்போசிட்பா. நல்ல பிள்ளையா இருக்கு, திறமையான பிள்ளையா இருக்கு. வாழ்த்துக்கள். ரேவதி நட்சத்திரம் பாவ. நல்லதுமா, நல்லதுமா, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. எனக்காக இவ்வளவு தூரம் நிறைய பேசியிருக்கீங்க. திவ்யா மேடத்துக்கும் நன்றி. அப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி அம்மா. நன்றி. சூப்பர்ப்பா. அப்பா இன்னைக்கு அழகா எல்லாருக்கும் பலன் சொல்லிட்டீங்கப்பா. நமக்கு 2 மணி நேரம் டைம் போனதே தெரியல. ஆமாப்பா. ஒண்ணுமே செய்யலையுமா, சும்மா நீங்க ஜாதகத்தை போட்டீங்க, ஜாதகத்தை பார்த்து பலன் சொன்னேன், அவ்வளவுதானம்மா. ஆமாங்கப்பா. நல்லா போயிட்டு இருந்ததுங்கப்பா இன்னைக்கு. அதாவதுமா, எந்த ஒரு விஷயமும் எடுத்தாலும் ஆத்மார்த்தமா செஞ்சா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆமாங்கப்பா, உண்மைதான். இப்ப நம்ம ஒரு ஆள் இருக்கோம், 2 ஆள் இருக்கோம்னு யோசிச்சோம்னா
அந்த இடத்துல அது விஷயம் வந்து விஷயமே கிடையாது. ஆமா. ஒண்ணு இல்ல, நம்மளே இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள நிறைய விஷயம் வெளியே வரும். உண்மைதான்ப்பா. அதான் ரகசியம். அதாவது சரி. நீங்க வரும்போது நினைச்சது வேற, நடந்தது வேற. சரியா? ஆமாங்கப்பா, கிளாஸ் எடுக்கலான்னு வந்தோம். பார்த்தா உள்ள ஜாதகமா போயிடுச்சு. வந்தது வேற. நானும் மேடமும் மட்டும்தான் தனியா இருக்கோம். சரி, இந்த புதன் ஆக்டிவேட் பண்றதுக்கு அப்படி பேச ஆரம்பிச்சது. சரிம்மா. பார்த்தா அப்படியே போயிருந்தது. ஓகேப்பா. அப்பா சாப்பிட்டீங்களா? இனிமேதாம்மா. ஓகேங்கப்பா. ஓகே. ரொம்ப நன்றிங்கப்பா. நன்றியம்மா, வாழ்த்துக்கள்மா, வணக்கங்கள்மா. ஓகேப்பா, நன்றிங்கப்பா. ரொம்ப நன்றிங்கப்பா. மறுபடியும் நன்றி. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் ஜாலியா. நல்லதுமா, நல்லதுமா, நல்லதுமா. நல்லதுப்பா. ஓகேப்பா. தேங்க்யூங்கப்பா. தேங்க்யூமா, தேங்க்யூ. திவ்யாம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூங்கம்மா. அப்பா நன்றிங்கப்பா. நன்றியம்மா, நன்றியம்மா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம். ரமேஷ் சார் இருக்காரா? இருக்கிறாருங்கப்பா.